எனவே மீண்டும் அனைவருக்கும் மாலை வணக்கம், குட் ஈவினிங், அஸ்ஸலாமு அலைக்கும் கூறி மீண்டும் இரண்டாவது நாளாக இந்த நாள் வாரத்தின் இன்று சாதாரண மாணவர்களுக்கான நாளாக இருந்தாலும் கடந்த வெள்ளிக்கிழமை செய்ய முடியாமல் போனதனால் இன்று மீண்டும் தொடர்ச்சியாக இலக்கண வகுப்பே நடைபெறுகிறது. கொஞ்சம் தாமதமாக வெள்ளி சனி வகுப்புகளை பொறுத்தவரை தாமதமாகவும் ஞாயிற்றுக்கிழமை வகுப்பை பொறுத்தவரை ஒரு மணித்தியாலம் முன்னதாகவும் தொடங்கி இருக்கிறேன். ஓகே, சோ லெட்ஸ் மூவ். இன்றைய பாடம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இன்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் என்றும் அன்புடன் the teacher with the heart, Siva sir, waiting to serve you for a long time. Okay, let's move. Okay, அறிவுரை சின்ன கதை சொல்ற நேரம் இல்லையா? சோ இவரை உங்களுக்கு தெரியும், you know about him, Mr. Bean. சோ அவர் சொன்னது அல்லது அவரிடமிருந்து கற்றுக்கொண்டது. If you want to be big, if you want to be strong, நீ பலம் வாய்ந்தவனாக ஆக வேண்டும் என்றால், நீ சக்தி வாய்ந்தவனாக ஆக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? learn to live alone. முதலாவதாக தனியாக வாழ கற்றுக்கொள். கூட்டத்தோட இருக்க வேணாம் என்று சொல்வது அல்ல இதன் அர்த்தம். தனிமையையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி உனக்குள் இருக்க வேண்டும், அப்போதுதான் நீ வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறது மிஸ்டர் பீனுடைய கருத்து. சோ தனியா இருந்து முடியல என்றால், எதையும் சாதிக்க முடியாவிட்டால் எப்போதுமே நாம் யாரையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். சோ இஃப் யூ வாண்ட் டு பி ஸ்ட்ராங், லேர்ன் டு லிவ் அலோன். ஓகே என்று கூறி பாடத்துக்கு போகலாம். ஓகே, நாம் நேற்று கதைத்தது நடக்கும் என நினைப்பவை, இன்று கதைப்பது செய்தவை அல்லது நடந்தவை. சோ உங்களுக்கு தெரியும், எஸ்டர்டே நம்ம படிச்சோம் வில்லோட பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்றது எப்படின்னு படிச்சோம் இல்லையா? சோ இன்று நாம் யூஸ் பண்ண போறது, அதற்கு அடுத்த ஸ்டெப் மேல போறோம், பாஸ்ட் வெர்ப். நான் நேற்றும் சொல்லி அனுப்பினேன், இன்று மார்னிங்கும் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். just refer the video and learn some past verbs. இறந்த கால வினைச்சொற்கள் கொஞ்சம் படித்திருந்தாலே ஒழிய இன்றைய நாள் தெளிவாக இருக்காது. If you want to get a clear understanding of today's lesson, you should have learned those past verbs. Past participle அல்ல, past verbs. நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், ஆங்கிலத்துல நிறைய past verbs இருக்கு இல்லையா? அந்த past verb எல்லாம் இந்த இடத்தில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். எங்க? ஆக்டிவ் என்ற பாடத்தில், சிம்பிள் பாஸ்ட் என்ற வாக்கிய வகையில் மட்டும்தான் பாஸ்ட் வெர்ப் யூஸ் பண்ணுவோம், வேற எங்கேயும் யூஸ் பண்ணுவோம். எத்தனையோ வாக்கிய வகைகள் இருந்தாலும், though there are so many sentence patterns, நாம் பாஸ்ட் வெர்ப் என்பதை யூஸ் பண்ணுவது, பயன்படுத்துவது சிம்பிள் பாஸ்ட் என்ற வாக்கிய வகையில் மட்டும்தான். அதை மனநிலையில வச்சுக்கோ, வேற எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். இப்ப வெண்ட் என்ற சொல்ல எடுத்துக்கொண்டால் வேற எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம், சிம்பிள் பாஸ்ட் ஆக்டிவ்ல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். கேம் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் வேற எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம், சிம்பிள்ல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் பாஸ்ட் ஆக்டிவ்ல சிம்பிள். ஏட் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் வேற எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம், இந்த ஒரு இடம் மட்டும் தான், ஜஸ்ட் ஒன் பிளேஸ். அதுக்காக பாடமாக்கி தான் செய்யணும், வேற வழி இல்லை. யூ ஹேவ் டு நிறைய யூஸ் பண்ண வேண்டிய ஒரு வாக்கியம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியும். மத்த எல்லா இடத்துலயும் பாருங்க, ஐஎன்ஜி யூஸ் பண்ணோம், we used am, is, are, was, will be. past participle யூஸ் பண்ணோம், we used have, has, had, will have. அதுக்கு பிறகு எதிர்கால சொல் ஒன்று இல்லாததனால் பேஸ் ஃபார்மோட will யூஸ் பண்ணோம், பேஸ் ஃபார்மோட will யூஸ் பண்ணோம். ஆனால் பாஸ்ட் வெர்புக்கு பாருங்க அப்படி எதுவுமே போடல. ஏனென்று உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும் ஏன் நாம் பாஸ்ட் வெர்போட ஒரு ஹெல்பிங் வெர்ப் போடலாம். காரணம் என்ன? காரணம் பாஸ்ட் வெர்ப் என்பது காலம் காட்டும் சொல், அது ஊனம் அல்லாத ஒரு சொல். அவருக்கு பல்லெல்லாம் இருக்கு, சோ பல் செட் போட தேவை. அவருக்கு கால் நல்லா இருக்கு,
எனவே ஊன்றுகோல் கொடுக்க தேவையில்லை. அவர் தனியாக இயங்கக்கூடியவர். ஓகேவா, கிளியரா? அப்ப சிம்பிள் பாஸ்ட் ஆக்டிவ் என்ற பாடம் செய்தவை அல்லது நடந்தவை பற்றி கூறும். செய்தவை அல்லது நடந்தவை பற்றி கூறும். இப்ப யோசிக்க கூடாது, புதிதாக வந்தவர்கள் இருந்தா என்னடா பெரிய அட்டவணை ஒண்ணு திடீர்னு கொடுத்திருக்காரு, என்னது சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏதோ அப்படின்னு யோசிக்க கூடாது. ஏன்னா இது பல வாரங்களாக படிப்படியாக 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 வந்து இடம் இல்லையா? சோ செய்தவை அல்லது நடந்தவை பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணிருக்கோம், இறந்த கால சொல். இப்போ உங்களுக்கு தெரியும், இடி சேர்க்கிறதா இருக்கலாம் இல்லையா? அப்படி இல்லைன்னா மற்ற சொற்களா இரெகுலர் வேர்ப்ஸ் நிறைய சொல்லி கொடுத்தோம் நம்ம, இதுகளா இருக்கலாம். சோ பாப்போம் இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு. லெட்ஸ் லிசன். I woke up this morning, and I got into bed, then I ate a cup of tea, and drank a slice of bread, Oh, what a crazy day. Oh, what a crazy day. I went to the bus stop, and caught the train to school, then I rode my bicycle, in the swimming pool, Oh, what a crazy day. Oh, what a crazy day. Someone broke the telephone, so then I rang my friend. We went to the football field, and swam from end to end. Oh, what a crazy day. Oh, what a crazy day. I came home this evening, and watched the radio. I lay down on the ceiling, and read a radio. Oh, what a crazy day. Oh, what a crazy day. ஓகே, இட்ஸ் அ கிரேசி டே. உங்களுக்கு தெரியும், கிரேசி டே என்றால் ஒரு வித்தியாசமான நாள், ஒரு பைத்தியக்காரத்தனமான நாள். மேபி கிரேசி என்பது ஒரு நல்ல விஷயம் தான், அதை பத்தி பிறகு பார்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் பிளேட் தட் வீடியோ டு ஷோ யூ தட் வேர்ட்ஸ், தோஸ் வேர்ட்ஸ் இல்லையா? வாட்ச்ட், ரெட், வெண்ட், ஸ்லெப்ட், லைக்வைஸ் இல்லையா? ஸோ சிம்பிள் பாஸ்ட் ரொம்ப சிம்பிளா படிக்க போறோம். சிம்பிள் பாஸ்ட் என்பது நடந்தவை அல்லது செய்தவை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுக்கும் வாக்கியம். எதுல? ஆக்டிவ்ல. இப்போ புதிதாக யாராவது வந்திருந்தா கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம், என்ன ஆக்டிவ், என்ன இது அப்படின்னா. இதெல்லாம் நான் மீண்டும் சொல்கிறேன், திஸ் இஸ் அ ஜேர்னி ஆஃப் நியர்லி 2 months இல்லையா? கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலதிகமான பயணத்தின் ஒரு புள்ளி இது. ஓகேவா? இப்போ சிம்பிள் பாஸ்ட் நடந்தவை அல்லது செய்தவை, நாம் கண்ணால் கண்டவை இல்லையா? நடந்திருக்கு, நடந்துச்சு, பார்த்தோம். ஓகே, சிம்பிள் பாஸ்ட். சோ சிம்பிள் பாஸ்ட்ல பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டோம். செய்தவை, நடந்தவை, சப்ஜெக்ட் இருக்கணும் கட்டாயம், நம்ம சொல்லியிருக்கோம், எழுவாய், அண்ட் த வேர்ப் பாஸ்ட் வேர்ப் ஆக இருக்கும். சோ ஆஸ் ஐ ரிக்வெஸ்டட் யூ மெனி டைம்ஸ், பாடமாக்கி இருக்கணும், மனனம் செய்திருக்கணும். ஒரு ஆசிரியரின்
கால் முடியும் வழிகாட்ட இல்லையா? சோ மிச்சம் நீங்க தான் யூ ஹாவ் டு டூ தோஸ் திங்ஸ், மனனம் செய்பவை. ஓகே, சோ பாப்போம். he came home today, he came today. சோ இத்தனை நாள் is, was, will be, have, has எல்லாம் யூஸ் பண்ணோம். ஏன் யூஸ் பண்ணோம்னு சொன்னோம். இப்போ நம்ம பார்க்க போறோம் ஏன் நம்ம இந்த இடத்துக்கு போடல இத அப்படின்ட்டுன்னு. ரேணுகா, கேன் யூ கம் ஆன்லைன் ப்ளீஸ்? ரேணுகா மேபி யா வருவாங்க டக்குன்னு. யா she is there. ரேணுகா, can you switch on your mic? Can you hear me, ரேணுகாமா? ரேணுகாமா, உங்களோட சவுண்ட் வர மாட்டேங்குது. சார் கேக்குதா? கேக்குது சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இன்னைக்கு ஃபுல் ஹாப்பியா இருக்கீங்க. ஓ சார். இன்னைக்கு நீங்க இன்னும் ஹாப்பியா ஆகலாம். காரணம் சொல்லவா? ஓ சார். உங்களுக்கு பிடிச்ச ஒரு சார் உங்களோட இருக்காரு. ஆமா சார். ஓகே, thank you sir for being here. I'll talk with you later. சார் எங்களோட இணைஞ்சிருக்கிறது பெருமையாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது. So we'll talk about later. Thank you sir. ரேணுகா சொல்லுங்க, அப்போ ஏன் இந்த கேம்ங்கிற இடத்துல am, is, was போடல அப்படின்னு? இது கேம்ன்றது பாஸ்ட் வெர்ப் சார். இது வந்து காலம் காட்டுறதுனால ஹெல்பிங் வேர்ட்ஸ் தேவையில்ல சார். அப்படி போட்டா பிரச்சனையா? he was came எல்லாம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோமே, அப்படி சொல்றோம் இல்லையா நம்ம அடிக்கடி. he was came சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது சார். இந்த வாஸ்ன்றது இஸ்ங்கிற பாஸ்ட் டென்ஸ்க்கு தான் சார் வாஸ் போடுவோம், அதனால அது தேவையில்ல சார். கேமோட போடுறதுனால என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? ரெண்டும் ஒரே மீனிங்க தர்றது தானே சார். சோ அதனால போட தேவையில்ல இல்லையா? ஓ சார். சோ சிம்பிளா சொன்னா இதோட அர்த்தம் என்னன்னு சொல்லுவீங்க? அவன் இன்னைக்கு வந்துட்டான். வந்தான். அவன் இன்னைக்கு வந்தான். இப்போ இதே இன்னைக்கு வீட்டுல போயிட்டு சந்தோஷமா சொல்லலாம், ஒருத்தர் முக்கியமானவர் வந்தாரு. அப்ப ஏன்னா he came on online today இல்லையா? ரைட், ஓகே, நெக்ஸ்ட் பாப்போம். what is this? we supported you. we supported you, yeah, meaning நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும். நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். நீங்க எங்களுக்கு ரோட் செஞ்சு கொடுக்கல, நீங்க எங்களுக்கு தண்ணி செஞ்சு கொடுக்கல இல்லையா? எங்க ஸ்கூல்ல செஞ்சு கொடுக்கல. we supported you, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினோம். சோ இந்த ரெண்டு சொற்களுக்கு இடையில் ஏதாவது ஒற்றுமை வேற்றுமை இருக்குதா? உங்களுக்கு சொல்ல முடியுமா ஏதாவது? கேமுக்கும் சப்போர்ட்டட்க்கும் சார் அந்த ரெகுலர் வெர்ப் irregular வெர்ப் இருக்கு சரியா சார்? எது ரெகுலர் வெர்ப், எது irregular வெர்ப்னு நினைக்கிறீங்க? சார் ரெகுலர் வெர்ப் வந்து சப்போர்ட்டட். ஏன் சொல்லுங்க? டி இடி ஐஇடி வந்துச்சுன்னு சொன்னா இருக்கும் இல்லையா? சார். ஓகே, கேம் வந்து அப்போ கேம் வந்து கம் கேம் அந்த அப்படி மாறுறதுனால சார் அது வந்து ரெகுலர்னு சொல்லுவோம் சார். அது ரெகுலரா irregular-ஆ? ரெகுலர் சார். சாரி, irregular சார். irregular. ஓகே. அப்போ சப்போர்ட்டட் என்ற சொல்லுக்கும் ஓசோ போட தேவையில்ல இல்லையா? தேவையில்ல சார். இடி வந்திருக்கிறதுனால தேவையில்ல சார். அப்போ இடி வந்த எல்லாத்துக்கும் போட மாட்டீங்களா? அப்படியா? இப்போ சப்போர்ட்டட்ங்கிற சொல்லின் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் சப்போர்ட்டட் தானே இல்லையா? உங்களுக்கு தெரியுமா? சப்போர்ட்டட் ஓகேவா? ஓ சார். ஓகே, அப்போ இது பாஸ்ட் வெர்ப் தான் உங்களுக்கு உறுதியா சொல்லக்கூடிய முறை என்னது? ஏன் சொல்ல முடியும் உங்களால இது பாஸ்ட் வெர்ப் தான் சார், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்ல? என்ன நான் அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, கம் கேம் கம், அங்க பாஸ்ட் வெர்பும் வேற பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் வேற, அப்படிதானே? ஓ சார். ஓகே, சப்போர்ட்டட் என்பது சப்போர்ட்டட் அப்படித்தானே? ஆமா சார். இது ரெகுலர் வெர்ப்ல வரும் தானே சார்? ஓ, அப்ப வரும் தானே. அப்ப நான் கேக்குறேன், இது ஏன் நீங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கேக்குறேன். இது காலம் காட்டுறதுனால சார். வெரி குட். இது பாஸ்ட் பார்ட்டிசிபிளா இருந்தா என்ன நடந்திருக்கணும் யோசிக்கிறீங்க? காலம் காட்டாது சார். அல்ல, அப்படி இருந்தா இங்க என்ன கூடுதலா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஹெல்பிங் வேர்ட் ஒன்னு போட்டுருக்கணும் இல்லையா? ஓகே, வெரி குட். அடுத்தது சொல்லுங்கம்மா. he trained heavily. heavilyனா என்னது? வேகமா அதிகமா பெய்யுது. கடுமையா பெய்ஞ்சிச்சு இல்லையா? கடுமையா பெய்ஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அப்போ he trained heavily, what does that mean? மழை வந்து ரொம்ப கடுமையா பெய்தது. மழை கடுமையாக பெய்தது. மழை பெய்ஞ்சி. ஓகே, பயப்படாதீங்க. you told us.
நான் அவர்களுக்கு சொன்னேன். நானா? யூ யூ நீங்க நீ பதட்டப்பட தேவையில்ல. டோன்ட் வரி, டோன்ட் ஹெசிடேட். ஓகேவா? யூ டோல்ட் Okay, அஸ். நீங்க நீ- நீங்க எங்களுக்கு told. அவர்களுக்கு சொன்னீங்க. அவங்க இல்லம்மா, அஸ்னா அஸ் எங்களுடைய எங்களுக்கு. எங்களுக்கு நீங்க எங்களுக்கு சொன்னீங்க. இப்ப நான் எழுத்து முறையில் சொல்றேன். he came today, அவன் இன்று வந்தான். we supported you, நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைத்தோம். it rained heavily, கடுமையாக மழை பெய்தது. you told us, நீங்கள் எங்களுக்கு சொன்னீர்கள். இப்ப நீங்க பொட்டக்கல பக்கமா எப்படி சொல்லுவீங்க? எப்படி சார்? எப்படி நீங்க பேசும்போது எப்படி சொல்லுவீங்க? he came today. தமிழ் வேணாம், சுத்த தமிழ் வேணாம். ஐ மீன் ஜஸ்ட் நார்மல். அவன் இன்னைக்கு வந்தான். அவன் இன்னைக்கு வந்தான். கொஞ்சம் மரியாதையா சொன்னா? அவர் இன்னைக்கு வந்தாரு. அவர் இன்னைக்கு வந்தாரு. வெக்கப்படுற மாதிரி இருக்கு. சொல்லுங்க அடுத்து. we supported you. Yeah. நாங்க சப்போர்ட் பண்ணோம். நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். that is the word. அதுதான் எனக்கு வேணும். நாங்க உங்களுக்கு ஒத்துழைச்சோம் நீங்க இப்ப சொன்னீங்கன்னா அது ராங். நம்ம அப்படி பேசுறது இல்ல. நம்ம தமிழ் அப்படித்தான் பேசுறோம் இல்லையா? நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கோம் தான் நம்ம தமிழ் பேசுவோம். அது வேற வழி இல்லை. இப்ப நம்ம தமிழ் படிக்கல. ஓகே, தமிழ் ஆசிரியர்கள் பயப்படுத்தால் நாங்க தமிழ் படிக்கல. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். that is the word. அப்படி தெரிந்தால் தான் நம்ம ஆங்கிலம் படிப்பதற்கு இலகுவாக இருக்கும். இல்லாட்டி இங்கேயும் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைத்தோம் எழுதுனா ஒண்ணும் விளங்காம போயிடும் இல்லையா? ஓகே ஓகே. இப்ப முதலாவது கூட அவன் டுடே அவன் வந்தா அப்படின்னு கூட சொல்றவங்க இருக்காங்க. டுடே அவன் வந்தா அப்படின்னு கூட சொல்றவங்க இருக்காங்க இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எப்படி சொல்லுவீங்க நீங்க? it rained heavily. heavily அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப கடுமையா மழை பெஞ்சிச்சு. கடுமையா மழை பெஞ்சிச்சு. இப்ப முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா எப்படி சொல்லுவாங்க? கடுமையா மழை பெய்தோ ஏதோ இல்லையா? அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, யூ டோல்ட் அஸ். எங்களுக்கு நீ எங்களுக்கு சரி ஓகே நீ எங்களுக்கு சொன்ன. நீ எங்களுக்கு சொன்ன. கொஞ்சம் மரியாதையானவரா இருந்தா சொன்னீங்க. நீங்க எங்களுக்கு சொன்னீங்க. ஓகே, வெரி குட், thank you very much. ஓகேமா ஓகேமா. he came today, அவன் இன்று வந்தான், அவன் இன்னைக்கு வந்தான். we supported you, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். அதுதான் தமிழ். ஐ மீன் நான் சொல்லல சுத்த தமிழ் இங்க எழுதணும் அப்படின்னு. it rained heavily, கடுமையா மழை பெஞ்சி, செம்மையா மழை பெஞ்சி, ஹெவியா மழை பெஞ்சி, அப்படிதான் நம்ம பேசுவோம். you told us, நீங்க எங்களுக்கு சொன்னீங்க. எழுதியிருப்பீங்க நம்புறேன். சோ குயிக்கா போலாம். ரைட், இப்போ இதை பத்தி எல்லாம் நிறைய சொல்லியாச்சு. நான் கொஞ்சம் வித்தியாசமான வாக்கியங்கள் எடுத்திருக்கிறேன். ஏன் இந்த ஊதா கலர் வேர்ட்ஸ், the verbs with purple color are just words, சும்மா தனியா யூஸ் பண்ணிருக்கு. ஏன் யூஸ் பண்ணோங்கிறத இப்ப ரேணுகாங்கிறவங்க நல்லா கிளியரா சொன்னாங்க. இவை வந்து பாஸ்ட் verb காலம் காட்டும். அவை வந்து ஊனமற்றவை, ஊன்றுகோல் தேவையில்லை. அவை பல் இருப்பவை, பல்செட் போட தேவையில்லை அப்படின்னு சொல்ல இல்லையா? சோ ரீட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. யாரு வர்றான்னு பாப்போம். யாரு ஹெல்ப்புக்கு வர்றா? ஓகே, வில் see. ஓகே, ஃபாத்திமாஸ்கா. ஃபாத்திமா, குட் ஈவினிங். குட் ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபாத்திமாஸ். வலைக்கும் சலாம். ஓகே, சத்தமா பேசணும், பயப்படக்கூடாது. ஓகே சார். ஓகே, ரீட் பண்ணுங்கம்மா முதல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீட் இட் ஆல். Simple past active. He remind me. We made a mistake. I thought of you. You cheated us. ஓகே, he reminded me-க்கும் we made a mistake ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா he remind meங்கிறது மிஸ்டேக், பிழை. ஓகேவா? ரிமைண்ட்னா நினைவுபடுத்து அப்படின்னு அர்த்தம். இது வந்து பாஸ்ட் வெர்பா பிரசன்ட் வெர்பா தெரியுமா? பாஸ்ட் வெர்பா இருந்தா என்ன சேர்த்து இருக்கணும்? ed சேர்த்து இருக்கணும். ஓகேவா? ஓகே, அப்ப எப்படி அது சரியா சொல்லுங்க பாப்போம். நான் அதுதான் கீழே ஒரு வாக்கியம் போட்டேன். we made a mistake, நம்ம ஒரு பிழை செஞ்சிட்டோம் அப்படின்னு போட்டிருக்கேன். நம்ம செஞ்ச பிழை என்ன? he remind me வரக்கூடாது. என்ன வரணும்? He reminded. வெரி குட், he reminded me. ரிமைண்ட் பண்றதுன்னா என்ன? ஞாபகப்படுத்துறது, ஞாபகம் காட்டுறது. வெரி குட். எப்படி சொல்லுவீங்க நீங்க? நானா இருந்தா சொல்லுவேன், அவன் எனக்கு ஞாபகம் மூட்டினான். தட் இஸ் தமிழ். ஐ எம் ஆஸ்கிங் இன் யுவர் ஏரியா.
Where are you from, Fatima? I am from Mavanalla. மாவனல்லையில எப்படி சொல்லுவீங்க? ஓகே. அவன் எனக்கு ஞாபகம் காட்டினான். அவன் எனக்கு ஞாபகம் காட்டினான். ரிமைண்டட் இடி சேர்க்கணும் இல்லையா? ரிமைண்டர். யா 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 யா. We made a mistake. அது எப்படி வாசிங்க பாப்போம், திருப்பி சொல்லுங்க பாப்போம். We made a mistake. We made a mistake. Made சொல்லுங்க. We made a mistake. Very good. That's fine. We made a mistake. We made a mistake. அப்படிலாம் சொல்லக்கூடாது. We made a mistake. Made a mistake. அப்படின்னா என்ன? நாங்க ஒரு தவறு செஞ்சிட்டோம். நாங்க ஒரு தவறு செஞ்சிட்டோம். நாங்க ஒரு மிஸ்டேக் விட்டுட்டோம் இல்லையா? We made a mistake. பரவாயில்ல, மிஸ்டேக் என்பது தெரிந்து செய்வது அல்ல. ஓகேவா? தற்செயலாக. In Sinhala we call அத்தரதீமா mistake. So no problem in it. ஓகேவா? We made a mistake. Okay, next. I thought of you. நான் உன்னை நினைத்தேன். நான் உங்களை நினைச்சேன். I thought of you. Thought of எப்படி சொல்லுங்க பாப்பா அழகா? I thought of you. Nice. That's fantastic. I thought of you. Thought of made a thought of. I thought of you. நான் உங்களை நினைச்சேன். நான் இப்பதான் உங்களை நினைச்சேன். நம்ம சொல்லுவோம்ல, I thought of you. Okay, next on. You cheated us. You cheated us. அப்படின்னா என்ன? நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க. நீங்க நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், பட் யூ சீட்டட் அஸ். நீங்க எல்லாம் எங்களை ஏமாத்திட்டீங்க இல்லையா? ஓகே, நான் ஒருத்தர நல்ல தமிழான்னு தெரியல, பட் ஐ அம் சேயிங் how we write, okay? But after that you better say in Mavanal language, okay? He reminded me. Reminded ed வந்திருக்கணும். அதான் made a mistake போட்டுருக்கேன். He reminded me. அவன் எனக்கு ஞாபகம் ஊட்டினான். We made a mistake. நாங்கள் ஒரு தவறு செய்தோம். I thought of you. நான் உன்னை யோசித்தேன், உன்னை நினைத்தேன். You cheated us. நீ எங்களை ஏமாற்றினாய். Okay, how about in Mavanal? Simple past active. He reminded me. அவன் எனக்கு ஞாபகம் காட்டினான். We made a mistake. Yeah. நாங்கள் ஒரு மிஸ்டேக் செஞ்சோம். தற்செயலா ஒரு தவறு செஞ்சிட்டோம். I thought of you. நான் உன்னை நினைத்தேன். You cheated us. நீங்கள் எங்களை ஏமாற்றினீர்கள். You cheated us. Okay, தானேமா. Thank you, ma. Thank you for being with us. Thank you very much. இன்னொரு சென்டென்ஸ் பார்த்து நம்ம அடுத்த ஸ்டெப் போயிடலாம். Okay, who is going to come and support us? Okay, I'm moving it to Rifda. Yes, sir. Again, assalamu alaikum, Rifda. Walaikum assalam, sir. Okay. Good evening. Good evening. He touched me, my heart. உம்மா இருக்காங்களா பக்கத்துல? No, sir. அப்ப பயப்படாம சொல்லலாம் இல்லையா? No problem. Okay, he touched my heart. அப்படின்னா என்ன? அவன் எனது இதயத்தை தொட்டான். இல்ல இதயம் எல்லாம் தொட்டுறதா இருந்தா அவர் டாக்டரா இருக்கணும். இல்லாட்டி போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்க இல்லையா? செத்ததுக்கு பிறகு மவுத்தான பிறகு வெட்டி பார்ப்பாங்க. அப்படி வெட்டி பாக்குறது இல்ல, அவனை வெட்டி பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோமே. அப்படியானவங்க தான் உங்கள்கிட்ட இதயத்தை அப்படி தொடலாம். இதயத்தை தொட முடியாது. என்னத்தை தொடலாம்? மனசு. அதான் வந்துச்சு மனசு. He touched my heart. அவன் என் மனசை தொட்டுட்டான். இதயத்தை தொட்டுட்டான். நாட் குட். அது நோ ப்ராப்ளம். இதயத்தை தொட்டுறதெல்லாம் இல்ல. He touched my heart. அவன் என் மனசை தொட்டுட்டான், தொட்டு விட்டான். Okay, next one. I had my hair cut. நான் வந்து என் ஹேயாவை நான் எடுத்தேன். என் ஹேயா கட். நான் முடி வெட்டிக்கொண்டேன். That's my idea. I had my hair cut. இப்போ I cut my hairன்னு சொல்லக்கூடாது. I cut my hairனா நீங்களே எடுத்து ரிஃப்தாவே எடுத்து உங்களோட முடியை வெட்டிக்கொண்டா அது I cut my hair. ஓகேவா? I had my hair cutனா நீங்க வேற எங்கயாவது போய் முடி வெட்டி கொண்டீங்க அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, அது அழகா சொல்லுங்க பாப்போம். அந்த சென்டென்ஸ் சார். Repeat it. I had my hair cut. I had my hair cut. Had my hair cut. Head அந்த சாதாரண பாவிக்கிற ஹெட்டையும் தாண்டி இது ஒரு வினைச்சொல். So I had my hair cut. So I had my hair cut. Yeah.
Yes, sir. Okay. She misunderstood me. Yeah, she misunderstood me. அவ என்ன தவறுதலா புரிஞ்சுக்கொண்டா. அவ என்ன தவறா புரிஞ்சுக்கொண்டா. அவ என்ன தவறா புரிஞ்சுக்கொண்டா. இல்லையா, அவ மிஸ்அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டா. அப்படிதான் நம்ம தமிழ் பேசுவோம் இல்லையா. அவ என்ன மிஸ்அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டா. ஓகே. I felt happy. I felt happy. நான் சந்தோஷப்பட்டேன். நான் சந்தோஷப்பட்டேன். Yeah, that is the word. I felt happy. நான் சந்தோஷப்பட்டேன். I felt sad. What is that? நான் கவலைப்பட்டேன். நான் கவலைப்பட்டேன். உணர்ந்தேன் தான், பட் அத சொல்ல முடியாது எல்லா இடத்துல இல்லையா. I felt confused. I felt upset. எனக்கு ஒரே அப்செட்டா இருந்துச்சு. ஒரே அப்செட்டா ஈந்த எனக்கு. I felt happy. எனக்கு சந்தோஷமா ஈந்த நீங்க செஞ்ச வேலையை பார்த்து இல்லையா. I felt happy. I felt sad. I felt afraid. நான் பயந்து. Felt. Okay, one more time. I am giving the Tamil one. So after that, Kurnagal language. Okay, va? He touched my heart. அவன் எனது மனதை தொட்டான். தொட்டான் மீன் அவன் செய்த ஏதோ செயல். I like him. இல்லையா. I had my hair cut. நான் முடி வெட்டிக் கொண்டேன். She misunderstood me. அவள் என்னை தவறுதலாக புரிந்து கொண்டாள். I felt happy. நான் சந்தோஷப்பட்டேன். சந்தோஷத்தை உணர்ந்தேன். Yeah, but சந்தோஷப்பட்டேன். Okay, Riddha, it's your time. He touched my heart. அவன் எனது மனசு அவன் மனசு அவன் எனக்கு பட்ட. Oh yeah. Okay, next one. I had my hair cut. நான் என்ன முடியை வெட்டி கொண்டேன். She misunderstood me. தமிழ் சொல்லும் போது ஏண்டங்கிறது சொல்ல தேவையில்ல. இப்போ நான் எனது பல் துலக்கினேன்னு சொல்லுறோமா? No sir. No, but in English we use. அது okay. So நான் முடி வெட்டி கொண்டேன். That's all. Yeah. Yes sir. Okay. Always we shouldn't translate பண்ணக்கூடாது. We should get the idea. என்ன சொல்றாங்கற ஐடியாவை தான் எடுக்கணுமே ஒழிய. இப்போ இந்த first one also you translated. இதயம் தொட்டான். தொடுறது mean not that தொடுறது இல்லையா? அப்போ அது இல்ல. So don't translate. Yeah. Okay. இப்போ ஃபர்ஸ்ட் கூட நீங்க என்ன சொல்றீங்க? அவன் மனசை டச் பண்ணிட்டான். That is the word we use. Yeah. Yes. Yeah. Next one. She misunderstood me. அவன் என்ன தவறுதலா புரிஞ்சுக்கொண்டா. அவன் என்ன மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான். That's right. I felt happy. நான் சந்தோஷப்பட்டேன். Happy. அது happy ஒழுங்கா வரலையே. I felt happy. I had my cutல my mean பண்றது. Yeah, mean பண்றது இல்ல. Okay, thank you Riddha. Thank you very much. Okay ma. Okay, அப்போ சிம்பிள் பாஸ்ட் வாக்கியங்களை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இனிதான் முக்கியமான கட்டத்துக்கு போறோம். இது சாதாரணமா நீங்க எழுதி கொள்ளலாம். பட் யூ ஹேவ் டு பிராக்டிஸ். நிறைய வாக்கியங்கள் சொல்லி பழகணும். அப்படி இல்லைன்னா யூஸ்லெஸ் தான். In the week from tomorrow to Friday you have to practice. You have to practice more and more simple past sentences. சும்மா சரி சொல்லுங்க. அம்மா சமைச்சாங்க, அம்மா பார்த்தாங்க, அம்மா கண்டாங்க, அம்மா சென்ன, அம்மா பேசின எல்லாம் சொல்லி பாருங்க. ஓகேவா? தெரியாத சொற்கள் கேட்கலாம். ஓகே, இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் சிம்பிள் பாஸ்ட் நிறைய பேருக்கு வெறுத்து போவதற்கான காரணம். ஓகேவா? ஓகே, பாப்போம். He will come today. Okay, now I am going with someone else. Okay. Kirti Sudarshini. Kirti, can you hear me? Sir. Oh, Kirti நேத்தல இருந்தீங்களா? Good evening ma. நேத்தல இருந்தீங்களாமா? இல்ல சார். ஐயோ. முதலாளி கடை அம்மே. Okay, பாப்போம். ட்ரை பண்ணுவோம். சவுண்ட் அதுதானே சத்தம் போடுறாங்க இல்லையா? ஓகே, சரியா? ஓகேவா? அம்மா சத்தம் பண்ணி பாருங்க. சரி சார். ஓகே. He will come today. இது ஒரு கேள்வியா மாத்துனா அல்லது இல்லன்னு சொன்னா எப்படி சொல்வீங்க தெரியுமா உங்களுக்கு? விளங்கல சார். இது ஒரு கேள்வியா மாத்துனா எப்படி மாத்துவீங்க? Will he come today? Will he come today? இல்லன்னு சொன்னா என்ன சொல்வீங்க? He will not come today. He will not come today. இல்லாட்டி அதை நம்ம சேர்த்து சொல்லுவோம். He won't come today. நேத்து படிச்சோம். ஓகேவா? நேத்து படிச்சோம். ஓகேவா? சரி சார். ஓகே, கேள்வி கேட்டா எப்படி கேட்போம்? Will he come today? எல்லாருக்கும் இது பாத்துக்கோங்க. எல்லாரும் இப்போ ஒரு 1 வீக்கா 2 வீக்கா படிச்சு கொண்டு இருக்கிறோம். He will come today. கேள்வி இல்லன்னு சொல்றோம். He will not come today. அவன் வர மாட்டான். அவன் நம்ப வேணும். அவன் வர மாட்டான். இதெல்லாம் நேத்து படிச்சு கொடுத்தேன் நல்லா. Will he come today? அது எப்படிமா சொல்றது? Will he come today சொல்லுங்க.
Will he come today? will he come today? அவன் வருவானா அப்படின்னு கேக்குறோம். அது சரிதானே? கிளியர் தானே? நோ ப்ராப்ளம். No problem, sir. ஓகே. இப்போ இன்றைக்கு பாடத்துல ஒரு வாக்கியம் கொடுத்திருக்கு. he came today. ஓகேவா? Okay, sir. இப்போ இதுல கேள்வி கேட்கணும், இல்லன்னு சொல்லணும். எப்படி சொல்ல போறீங்க? Did he come today? did he come today? எங்க இருந்து உங்களுக்கு did ஒன்னு வந்துச்சு? ஏதாவது ஐடியா இருக்கா? எங்க இருந்து did வந்துச்சு? come எப்படி வந்துச்சு? came இருக்க இடத்துல come வந்துச்சு தெரியுமா? கீர்த்தி gone? ஓகே. இப்போ முக்கியமான பாயிண்ட் இதை நான் கொஞ்சம் கதைச்சிட்டு தான் முன்னுக்கு போகணும், ஓட முடியாது. ஓகேவா? So I have to speak. Okay, I am going with okay. Aisha. Yes, sir. Good evening, Aisha. Good evening, sir. ஓகே. இப்ப பேசிக்கொண்டிருந்த விடயம் உங்களுக்கு கிளியரா? என்ன சொல்லிக்கிட்டு கிளியரா உங்களுக்கு? ஹலோ, கேக்குதாமா? விளங்கலையா? இல்ல சார். நாங்க பேசிக்கிட்டு என்னன்னு விளங்குச்சா உங்களுக்கு? சார் திருப்பி சார் கவரேஜ் ப்ராப்ளம். ஓகே ஓகே ஓகே. இப்போ நாங்க சிம்பிள் ஃபியூச்சர்ல எப்படி கேள்வி கேட்கறது, எப்படி இல்லன்னு சொல்றதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப நான் கேக்குறேன், சிம்பிள் பாஸ்ட்ல எப்படி கேள்வி கேட்க போறீங்க அப்படின்னு கேக்குறேன். ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது ஐடியா இருக்கா? Come he today? ஆஹா, அப்படி வர முடியாது இல்லையா? அப்படி வர முடியாது. came he today? அப்படியா? பாப்போம். ஓகேவா? ஓகே, we will see. என்று எப்பவும் இருக்கிறவங்க யக்ஷாயினி பேசிட்டா லேசு. யக்ஷாயினி. Good evening, sir. குட் ஈவினிங் யக்ஷாயினி. சொல்ற விஷயம் கிளியரா உங்களுக்கு? Om, sir. அப்ப he came today எப்படி கேள்வியா மாத்த போறீங்க, எப்படி இல்லன்னு சொல்ல போறீங்க? Did he come today? எங்க இருந்து உங்களுக்கு did வந்துச்சு, எங்க இருந்து come வந்துச்சு? came எங்க போச்சு? Sir, அந்த கம்ல வந்து ஆல்ரெடி do என்ற ஒரு வேர்ட் இருக்கும் சார் உள்ள. கம்ல do இருக்குமா? நான் கேக்குறேன் கேம் பத்தி. கேம்ல வந்து did இருக்கும் சார். அப்படியா? எப்படி இருக்கும்னு பாப்போமா? அப்படிதான் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, நம்ம பாப்போம் என்னன்னு பாப்போம். இப்போ யக்ஷாயினியும் பாத்துக்கோங்க, இது நம்மளோட ஃபுல் சார்ட் இல்லையா? இது உங்களுக்கு இதுவரைக்கும் நம்ம படிச்சோம் இல்லையா? இப்போ இந்த ரெட் கலர்ல உள்ளதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? ஓம் சார். இதுக்கெல்லாம் என்ன பேர் சொன்னோம் நம்ம? ஹெல்பிங் வெர்ப். ஹெல்பிங் வெர்ப் சொன்னோம். இப்போ இந்த வாக்கியங்கள்லாம் நம்ம படிச்சு முடிஞ்சு அப்படிதானே? ஓம் சார். அப்போ இந்த வாக்கியங்கள்ல கேள்வி கேட்கறதா இருந்தா இந்த ரெட் கலர்ல உள்ள சொற்களை நம்ம என்ன செய்யலாம்? முன்னுக்கு போடலாம். இல்லன்னு சொல்றதா இருந்தா என்ன செய்தோம்? அந்த ஹெல்பிங் வெர்ப்ஸோட நோட் போட்டோம். இந்த willோட, hasஓட, hadஓட எல்லாம் நோட் போட்டோம். ஆனா இப்போ நம்ம இருக்கிறது வந்து சிம்பிள் பாஸ்ட் அப்படிங்கிற இடத்துல. அப்படியா? ஓம் சார். அந்த இடத்துல ரெட் கலர்ல எதுவுமே இல்ல, தெரியுதா? ஓம் சார். ஏன் அந்த இடத்துல ரெட் கலர்ல எதுவும் இல்லாம போச்சு? என்னன்னு சொன்னா went அதாவது அந்த பாஸ்ட் வெர்ப் வந்து காலத்தை காட்டும். அதுக்கு வந்து நம்ம ஹெல்பிங் வெர்ப் போட தேவையில்லை, அதனால அதுல வரல. இப்போ அதனால இப்ப ஒரு புது பிரச்சனை வந்துருச்சு இல்லையா நமக்கு? அதனால என்ன வந்திருக்கு நமக்கு? ஒரு புது ப்ராப்ளம். புது பிரச்சனை. என்ன புது பிரச்சனை? இது வந்து எந்த ஹெல்பிங் வெர்ப்ஸ் போடுறே கேள்வி கேட்கும் போது எப்படிடா கேள்வி கேட்கிறதுங்கிற ஒரு புது பிரச்சனை வந்துருச்சு இல்லையா? ஓகே, அப்ப அதுக்கு என்ன வழின்னு பாப்போம். யக்ஷாயினி சொன்ன மாதிரி உங்களோட டீச்சர் சொன்னது சரி. அத நான் கொஞ்சம் தெளிவா இன்னொருக்கா சொல்றேன். இப்ப யூ வென்ட்ங்கிற சொல்ல வென்ட்ங்கிறது வந்து பாஸ்ட் வெர்ப், அப்படிதானே? ஓகே, வென்ட் என்பது பாஸ்ட் வெர்ப். ஓகேவா? இந்த வென்ட் என்ற சொல்லை ரெண்டாக பிச்சு எடுக்கலாம். வென்ட் என்ற சொல்லை என்ன செய்யலாம்? ரெண்டா பிச்சு எடுக்கலாம்.
பிச்சை எடுக்கிறது இல்ல, பிச்சை எடுத்தோன்னு அதனுடைய நிகழ்காலம் வந்து விழுந்துரும் தொட்டோவா. அப்ப வெண்டினுடைய நிகழ்காலம் என்ன? யக்ஷாயினி go கோ வந்து home sir. ஓகே தானே? அப்ப வெண்ட் என்ற அப்படி இது வந்து உண்மைக்கு அப்படி பிச்சை எடுக்கிறதெல்லாம் இல்ல, இங்கிலீஷ்ல இப்படி சொல்லி இல்ல, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? Okay sir. ஓகே, வெண்ட்ங்கிறத பிச்சை எடுத்ததுக்கு பிறகு என்ன வருது? கோ என்ற சொல்லும். இப்போ இறந்த காலத்தை காட்டணும் என்பதற்காக இன்னொருத்தர் வந்து விழுகிறார். யாரு? Did டிட்டும் விழுகிறார். இப்போ டிட்டும் கோவும் திருப்பி சேர்ந்தா என்ன வரும்? went வரும் sir. வெண்ட் வரும். அதாவது நம்ம சொல்லுவோமே 10ன்னு நினைச்சுக்கோங்க. வெண்ட் வந்து 10. ஓகேவா? வெண்ட் வந்து 10. அப்போ டிட்டும் கோவும் பெருக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நினைச்சுக்கோங்க. ஓகேவா? Okay sir. இல்லாட்டி கூட்டணும்னு நினைச்சுக்கோங்க. கூட்டுனா கொஞ்சம் குழப்பம் வரும் இல்லையா? அதனால தான் நான் சொல்றேன் பெருக்கிற விஷயம். சரி, 7ன்னு நினைச்சுக்கோங்க. நம்பர் 7. ஓகேவா? Okay sir. டிட்டையும் கோவையும் கூட்டுனா வெண்ட் வரணும். அப்ப டிட் எத்தனை, கோ எத்தனை? Did 4 இல்லாட்டி 3 இருக்கலாம் sir. 4 அல்லது 3, இது ரெண்டும் மாறி மாறி வரும். அப்ப 4ஐயும் 3ஐயும் சேர்த்ததுக்கு பிறகு 7 ஆகி விடுகிறது. அங்க எங்க 4 காணாமே, எங்க 3 காணாமேன்னு தேடுறதா? இல்ல sir. தேடக்கூடாது. என்ன அது ரெண்டும் சேர்ந்துட்டோம். அப்போ டிட்டும் கோவும் சேர்ந்தால் வெண்ட் வரும். இது வந்து நமக்கு நிறைய தேவை. இதற்கு பிறகு நம்ம படிக்க போற ஒவ்வொரு பாடத்துக்கும் இந்த தியரி தேவை. வெண்ட் என்பதை பிச்சு எடுத்தால் என்ன வரும்? டிட்டும் கோவும் வரும் டிட்டும் sir. கோவும் வரும். ஓகே அக்ஷானி, தேங்க்யூ வெரி மச் அக்ஷானி. எழுதிக்கோங்க, எல்லாரும் எழுதிக்கோங்க, எழுதாதவங்க எழுதிக்கோங்க, குயிக்கா எழுதிக்கோங்க. நிறைய விஷயம் இதுல படிக்க இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நான் சொல்லி கொடுக்க போறேன் இதுல. இதுக்கு பிறகு என்னென்ன சிக்கல் வரப்போகுதுன்னு பார்க்க போறோம். எழுதிக்கோங்க, தெளிவா எழுதிக்கோங்க. யூ வெண்ட், அப்போ வெண்ட்ங்கிறத ரெண்டா பிக்கலாம். பிச்சை எடுத்தால் இப்படி வரும்னு நினைச்சுக்கோங்க. சரியா எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? ரைட், அடுத்த ஸ்டெப் வரும். 8 யாரு வர்றான்னு பார்ப்போம். யார் இதை பிரிச்சு சொல்ல முடியும்னு பார்ப்போம். படமாக்கி இருக்கணும், அப்பதான் சொல்லலாம், இல்லாட்டி சொல்ல முடியாது. லக்ஷ்மி, லக்ஷ்மி Sir. குட் ஈவினிங். Good evening. ஏட்ங்கிறத கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு முடியாது இல்லையா? இல்ல sir. இப்ப என்ன செய்ய போறோம் நம்ம? Didன்ற helping verb யூஸ் பண்ணனும். ஏட்ட என்ன செய்யறோம் நான் சொல்றேன். ரெண்டா Did அப்புறம் eatனு பிரிக்கணும். அப்போ டிட்டோட ஈட் சேர்ந்தா என்ன வந்துரும்? 8 வந்துரும். ஏத்த ரெண்டா பிரிச்சா என்ன வரும்? Did eat. அப்போ நம்ம சொல்லுமே கேம் இருந்துச்சுன்னு யோசிச்சுக்கோங்க. கேம் என்னென்ன வரப்போகுது? Did come. ஓகேவா? ஓகே, இப்ப இதையும் மத்தவங்க குறிச்சுக்கோங்க. அப்படியே இருங்க லக்ஷ்மி, கொஞ்சம் இருங்க ஒரு நிமிஷம். அப்படியே குறிச்சுக்கோங்க. ஏட்ட ரெண்டா பிரிச்சா டிட் ஈட்னு வரப்போகுது. ஓகேவா? டிட் ஈட்னு வரப்போகுது. ஓகே, இது நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம். அடுத்த ஸ்டெப் போதான் நமக்கு அது கடினமாக போகுது. ஓகேமா? ஷீ குக்டு. இப்ப நான் ஒரு ரெகுலர் வேர்ப் ஒன்று எடுத்திருக்கிறேன். இப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க பாப்போம். டிட்டும் குக் அப்படின்றது. டிட்டும் குக்டுல முதல் வடிவம் என்னமா? குக். குக்கும் வரும். ஓகேமா, தேங்க்யூமா, தேங்க்யூ வெரி மச்மா. எழுதிக்கோங்க, இதை முக்கியமா எழுதிக்கோங்க. இதை முக்கியமா எழுதிக்கோங்க. அப்போ டிட்டும் குக்கும் சேர்ந்தால் டிட்டும் குக்கும் சேர்ந்தால் குக்டுன்னு வரும்.
இல்லாட்டி குக்ட இரண்டாக பிரித்து எடுத்துக்கொண்டால் டிட் குக்னு வரும். அப்ப முதல் வடிவமும் டிட்டும் வரும். டிட் வந்து கட்டாயம் வரும் இறந்த காலத்தை காட்டுவது. ஓகே, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. கீழே ஒரு வாக்கியம் கொடுத்துருக்கு. ஷிஃப்னா, ஷிஃப்னா கேன் யூ கம் ஆன் லைன்? ஷிஃப்னா, கேன் யூ ஹியர் மீ? ஷிஃப்னா? நோ. ஷிஃப்னா கேக்குதா? ஷிஃப்னா கேக்குதா? Some problem இல்லையா? So some Niroshini. I am going with Niroshini. Niroshini, can you switch on Niroshini? Quicker. Okay, I am going with Pavitra. Pavitra, quicker வாங்க. Pavitra. Okay, good evening Pavitra. Good evening. Sir. இப்போ உங்களுக்கு விளங்குதானே? she cookedங்கறத ரெண்டா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? டிட்டும் குக்கும் வரும் சார். டிட்டும் குக். இப்ப கீழ நான் she cookedங்கற வாக்கியம் எழுதி இருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? ஓ சார். அத நம்ம பிரிச்சால் she did cookனு எழுத முடியுமா முடியாதா? டிட் குக். இப்போ cooked ரெண்டா பிரிச்சா என்ன வருது? டிட்டும் குக்கும் வருது சார். அப்போ she did cookனு எழுத முடியுமா முடியாதா? யோசிக்கணுமா? இல்ல சார், ஹெல்பிங் வெர்ப் தேவையில்ல தானே சார் பாஸ்ட் வெர்புக்கு? இல்ல நான் அந்த சைடுல குக் தானேமா இருக்கு. குக்ட் இல்ல, குக்ட் இல்ல, குக் தான் இருக்குது. ஓ சார். அப்ப டிட் குக்னு எழுத இயலுமா இயலாதா? இப்போ டிட்டும் குக்கும் சேர்ந்து தானே குக்டு வருது. ஓ சார். அப்ப நான் கேக்குறேன், அப்ப she cookedங்கிறதுக்கு பதிலா she did cookனு எழுத முடியுமா முடியாதா? That's my question. சொல்ல முடியல சார் எப்படின்னு. ஓகே, வெரி குட். நம்ம அடுத்த ஸ்டெப் பாப்போம் இல்லையா? ஓ சார். ஓகே, ரைட். இப்போ நம்ம யோசிக்கணும், இந்த இடத்துல இதை செய்ய முடியுமா முடியாதா, ஏன் அப்படி எழுதுறாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஓகேவா நான் சொல்றது? இப்போ எனக்கு தெரியாது, யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சவங்க இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. எல்லாருமே கை தூக்கி இருக்கணும் இல்லையா? So I'm just going with someone else. One more. I am trying. Devindi. Devindi. Can you switch on quicker? Devindi. Yeah. Yes, Okay, sir. Devindi. Good evening, sir. Good evening, man. நான் கேட்ட கேள்வி clear ஆமா? No, sir. She did cook னு எழுத முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியுமா? முடியுமா? முடியும் சார். முடியும். ஓகே, பாப்பா அப்படியே இருங்க பாப்போம். பிரியதர்ஷினிமா, பிரியதர்ஷினி, பிரியதர்ஷினி, can you switch on? கேக்குதா? Good evening, sir. Good evening. She did. Good evening, sir. Good evening. She cooked ரெண்டா பிரிச்சோம், did cook னு படிச்சோம் இப்ப இல்லையா? ஓகேவா? சிக்னல் இல்லையா? ஓகே, சிக்னல் நினைக்கிறேன் கொஞ்சம் கஷ்டம். மஃபா, மஃபா குயிக்கா மஃபா, டைம் போகுது. மஃபா கம் ஆன். குட் ஈவினிங் மஃபா. குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். நான் இதை ஏன் இவ்வளவு கேட்கிறேன்னா, இது கட்டாயம் தெரிஞ்சு போனா தான் வார வீக் பாடம் விளங்கும். ஓகேவா மஃபா? ஓகே சார். நான் கேட்கிற கேள்வி விளங்குச்சா மஃபாவுக்கு? டிட் குக்னு எழுத முடியுமா முடியாதா? முடியும், ஆனா குக்ன்ற வார்த்தையினால முடியும் ஆனா முடியாது. அப்படியா? என்ன சொன்னீங்க? குக்ன்ற வேர்ட் இக்கறனால டிட் குக்ன்றதுக்கு இல்ல, குக் தான் இருக்குமா? நான் குக்ட் எழுதல, குக் தான் எழுதி இருக்கிறேன். அப்போ இப்போ குக்ட்ங்கறத ரெண்டா பிரிச்சா டிட் குக் வரும்னு ஒத்துக்கிறீங்களா? Do you agree with that? Yes sir. Yeah. அப்ப டிட் குக்னு எழுதலாமா எழுத முடியாது? அவ்வளவுதான் கேள்வி. முடியும்? முடியாது. அப்படியா? முடியாது. ஏன் முடியாதுன்னு பாப்போம். ஓகே மாதிரி மஃபா? அப்படி எழுத முடியாது, அப்படி எழுதுறது இல்ல நம்ம. ஏன்னு சொல்றேன். ஓகேவா?
Afaq, can you hear me? Yes. Okay, என்னன்னு பாப்போம் நம்ம. ஓகேவா? Okay, Prashant, come on line, Prashant. Sir, good evening, sir. Good evening, Prashant. Prashant, யோசிக்கிறீங்க தானே இது முடியுமா முடியாதா? சார் போட்டீங்களே முடியாதுன்னு போட்டீங்களே சார். ஓ இலக்கண ரீதியா முடியாதா சார்? இது எழுதலாம், சும்மா எழுதலாம், பட் இப்படி யூஸ் பண்ண முடியாது. காரணம் சொல்ல போறேன். ஏன் தெரியுமா? பிரசாந்துக்கு தெரியுமா காந்தம்? ஓ சார். இரும்பு தெரியுமா? ஓ சார். இவங்க ரெண்டு பேரும் காந்தமும் இரும்பும் போல. ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் யாரு போல? காந்தமும் இரும்பும் போல. எப்படி அவங்க ரெண்டு பேரும் கிட்ட கிட்ட சும்மா வைக்கலாமா? ஒட்டிக்குவாங்க சார். ஒட்டிக்குவாங்க. முக்கியமான தியரி இது. இவங்க ரெண்டு பேரையும் கிட்ட கிட்ட சும்மா வைக்க முடியாது, டக்குன்னு ஒட்டிக்குவாங்க. நான் சொல்றது விளங்குதாப்பா? ஓ சார். அப்ப இவங்க ரெண்டு பேரையும் தூர தூர வைக்கணும்னு நம்ம விரும்பினா ஒரு வேலை செய்யணும். என்னது? நடுவுல ஒரு கார்ட்போர்ட் போடணும். அப்படித்தானே? ஓ சார். நடுவுல ஒரு கார்ட்போர்டு, ஒரு பலகை துண்டை வச்சா ரெண்டு பேரையும் தூர தூர வைக்கலாம். நான் சொல்றது விளங்குதா? ஓ சார். ஓகே, அப்படியே லைன்ல இருங்க. ஒரு கதை சொல்ல போறேன். ஓகேவா? இப்போ she did cookனு எழுத முடியாது. டிட்டும் குக்கும் சேர்ந்தா குக்டு வரும். ஓகே, இப்படி ஒரு வாக்கியம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டேன். வேணும்னா என்ன செய்யலாம்? நான் போடுற ஒரு கார்ட்போர்டு. என்ன கார்ட்போர்ட் போட்டிருக்கேன்? நாட் சார். நாட்டுங்கிற ஒரு கார்ட்போர்ட் போட்டிருக்கேன். ஓகேவா? அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம்? டிட்ட கொண்டு போய் எங்க போடலாம்? முன்னுக்கு போட்டு கேள்வி ஆக்கலாம் சார். கேள்வியா மாறலாம். இப்ப அங்க இருக்க கார்ட்போர்டு என்ன? சி சார். ஷீ இருக்குது. இப்ப டிட்டும் குக்கும் ஒட்டிக்குமா? இல்ல சார். ஒட்டிக்க. மத்தவங்க எழுதிக்கோங்க, இந்த வாக்கியத்தை இதே மாதிரி எழுதிக்கோங்க. பிரசாந்த் என்னோட இருப்பார் கொஞ்ச நேரம், ஒரு கதை சொல்ல போறோம். சோ she cooked, அவள் சமைத்தாள். குக்ட ரெண்டா பிரிச்சா டிட் குக்னு வரும். ஆனால் டிட் குக்னு எழுத முடியாது. அப்படி எழுத முடியாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் காந்தமும் இரும்பை போல ஒட்டிக்குவாங்க, பக்குன்னு ஒட்டிக்குவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? நடுவுல ஒரு பலகையை போடலாம். நாட் என்ற பலகை. ஓகேவா பிரசாந்த்? ஓகே சார். ஓகே. ஷீ என்பதும் ஒரு பலகைன்னு நினைச்சுக்கோங்க. இப்ப டிட் வேற ஒரு இடத்துல இருக்காரு, குக் வேற ஒரு இடத்துல இருக்காரு. ரெண்டு பேரும் ஒட்டுவாங்களா? இல்ல சார். ஒட்ட மாட்டாங்க. அப்போ இன்னும் கதைக்கு போல, அப்படியே இருங்க பிரசாந்த். அப்ப she cooked என்பதை கேள்வியாக கேட்டால் did she cook, அவள் சமைத்தாளா என்றும், அவள் சமைக்கவில்லை என்று சொன்னால் she did not cook அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, எழுதி கொள்ளட்டும் இல்லையா? பிரசாந்த் எங்க ஊர் சொன்னீங்க? ரத்னபுரம் சார். ரத்னபுரம். ஓகே, ஐ forgot. யா you are from ரத்னபுரம். So she cooked, அவள் சமைத்தாள். She did not cook, அவள் சமைக்கவில்லை. Did she cook, அவள் சமைத்தாளா? போம் கதைக்கு. எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன். பிரசாந்த், உங்களுக்கு பஸ்ல போவீங்களா நீங்க? ஓ சார். பஸ்ல தான் ஸ்கூலுக்கு போவீங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வர இல்லாமா? ஓ சார். ஏன்னா உங்களுக்கு தான் இந்த கதை தெரிஞ்சிருக்கும், அதனால தான் சொல்றேன். ஓகேவா? ஓகே. நடந்து போறவங்களுக்கு, வாகனத்துல போயிட்டு இறங்குறவங்களுக்கு எல்லாம் இந்த அனுபவம் கிடைக்காது. ஓகே, கதைக்கு போவோமா? ஓகே சார். ஒரு பஸ் ஒன்று போகுது. ஓகேவா? இது 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 பிறகு பார்க்கலாம். ஒரு பஸ் ஒன்று போகுது. ஓகேவா? ஓகே சார். தெரியுதா? ஓ சார். ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா? ஓ சார். செம ஃபிட்டா இருக்காங்க இல்லையா? ஓ சார். ஒன்னோட ஒன்று ஒன்றிச்சு இருக்காங்க இல்லையா? ஓ சார். இவங்க ரெண்டு பேரும் வெண்ட் மாறி, இவங்க ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்துட்டாங்க, அப்படித்தானே? ஓ சார். இவங்க ரெண்டு பேரும் வெண்ட் மாறி ஒன்னா இருக்காங்க இப்போ. ஆனா அவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஆட்கள். தெரியும் தானே உங்களுக்கு? ஓ சார். யார் யார் அவங்க ரெண்டு பேரும்? டிட்டும் கோவும் சார். டிட்டும் கோவும். டிட்டும் கோவும். ஆனா எந்த பிரச்சனையும் இல்லாம ரெண்டு பேரும் ஒன்றிச்சிட்டாங்க, அப்படியா? ஓ சார். அப்ப இவங்களை பார்த்தா நமக்கு டிட்டும் கோவும் தெரியக்கூடாது. என்ன தெரியணும்? வெண்ட். வெண்ட். ஆனா உள்ளுக்குள்ள உண்மைக்கு யார் இருக்கா? டிட் கோ. டிட்டும் கோவும் இருக்காங்க. சந்தோஷமா கதைச்சிக்கிட்டு பயணம் போய்கிட்டு இருக்காங்க. ஓகேவா பிரசாந்த்? ஓகே சார். பஸ்ல கண்டிருக்கீங்க தானே? ஓ சார். ஓகே. அடுத்த ஹோல்ட்ல இந்த கேர்ள்ட ஊர்ல உள்ள ஒரு ஆன்ட்டி ஏறிட்டாங்க பஸ்ல. ஓகேவா? ஓகே சார். இப்படி போயலுமா? ஏலா சார். அப்படி போயிருக்கீங்களா? இல்ல சார். இல்ல, நான் சொன்னேன் அப்படி போயலாம் தானேனா? ஓகே. அப்போ இந்த ஆன்ட்டி வந்துட்டாங்க. ஓகேவா? ஓகே சார். ஆன்ட்டி வந்தோடனே இப்ப ரெண்டு பேரும் கிட்ட கிட்ட உட்காரலுமா? ஏலா சார். ரெண்டு பேரும் தூர தூர போயிருவாங்க. இப்போ அந்த கேர்ள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஓ சார்.
யார் அது? டிட் டிட். இவர் வந்து கோ கோ. இந்த ஆன்டி யாரா இருப்பாங்க அப்போ? நாட் சார். நொட்டுங்கிற ஆன்டி வந்து பூந்தனால இவங்க ரெண்டு பேரும் தூர தூர ஓடிட்டாங்க. மாட்டிக்குவாங்க இல்லையா, ஊர்ல போயிட்டு சொல்லிடுவாங்க இல்லையா. ஓ சார். அப்போ இந்த நொட்டு இருக்கனால தான் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, தூர 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 இருக்காங்க. தூர உட்காந்து என்னமோ அவங்க எங்கேயோ பாக்குறாங்க, இவர் எதையோ பார்த்துக்கிட்டு வேற யோசனையில இல்லையா, ஒண்ணும் தெரியாத மாதிரி வர்றாங்க, நல்ல புள்ள மாதிரி. ஓகேவா? கொஞ்சம் தூரம் போயில என்ன நடக்கும்? தெரிஞ்ச ஊர்ல தெரிஞ்ச ஆன்டி இல்லையா, ஓ சார். ஆன்டியோட மெதுவா கதையை தொடங்கிடுவாங்க. தெரிஞ்ச ஆன்டி தானே, ஆனால் அவர் தெரியாத மாதிரி வருவார். நான் சொல்றது விளங்குதா? டிட்டும் ஓ சார். நொட்டும் கோவும். இப்ப அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிட்டாங்க, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டாங்க. பாத்தீங்க தானே? ஓ சார். யார் யார் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டா அப்போ? என்டி நாட்டும் டிட்டும் சார். நாட்டும் டிட்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஆயிருவாங்க. அந்த பாத்தீங்க தானே, டிடன்ட் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஓகேவா? டிடன்ட் Okay, கோ. sir. இப்போ இன்னும் இவங்க ரெண்டு பேரும் தூர தூரத்தா இருக்காங்க. ஏன் தூர தூர இருக்காங்க? அங்க டிட்டோட நொட்டு இருக்காங்க அந்த சார். நோட் ஆன்டி இருக்காங்க. ஆன்டி இருக்க வரையும் தூரத்தா இருக்கணும் இல்லையா? ஓ சார். ஓகே. இப்போ அடுத்த வாழ்க்கையில ஆன்டி இறங்கிட்டாங்க. காணாம தானே ஆன்டிய? இல்ல சார். இப்போ இந்த டிட்டும் கோவும் தூரவே உட்கார்ந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார். படிய விட்டு இறங்குற அடுத்த நிமிஷமே என்ன செய்வாங்க, அந்த இறங்கி ஆன்டி போறாங்க, பக்கத்துல வந்து உட்கார்ந்துருவாங்க. ஓ சார். அப்போ டிட்டும் கோவும் சேர்ந்து திருப்பி என்ன ஆயிருவாங்க, வெண்ட் ஆயிருவாங்க சார். வெண்ட் ஆயிருவாங்க. இந்த தியரி நினைவு இருக்கணும். ஏன் இந்த தியரி நினைவு இருக்கணும்னு சொல்றேன்னா, நம்ம நிறைய பேர் எழுதும் போது டிட் எடுத்து கூட டிட் யூ வெண்ட்னு கேட்போம், எழுதுவோம். ஐ டிடன்ட் வெண்ட்னு எழுதுவோம். அப்படி எழுதக்கூடாது. அந்த நொட் வரும் போது டிட் வேறையாக போகும்போது இவர் தனிச்சிருவாருங்கிற சொல்றதுக்கு தான் அந்த கதையை சொன்னேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே. திருப்பி கதைக்கு போயிட்டு டக்குன்னு சொல்லிட்டு வரீங்களா? எனக்கு நீங்க தான் சொல்ல போறீங்க Okay, sir. கதையை. இங்க இருந்து வாங்க. he drank, அவன் குடித்தான். ஓகே, அவன் குடித்தான். எப்படி பிரிச்சு போடலாம்? drank சார். ட்ரிங்காக he did drink போடலாம். சேர்த்து எழுத தூர தூர எழுத முடியுமா? முடியாது சார். அவங்க எப்படியுமே ஒன்றிணைஞ்சிருவாங்க, அந்த காந்தமும் இரும்பும் போல ஒட்டிக்குவாங்க. ஒட்டிக்குவாங்க. அதனால நம்ம அந்த கார்ட்போர்ட் மாதிரி நொட்டை போடணும் சார். நாட் போடலாம். வேணா டிட் நாட்டுக்கு பதிலா டிடன்ட்னு போடலாம், பிரச்சனை இல்லை இல்லையா? ஓகே சார். ஓகே. கேள்வி கேட்கறதுக்கு என்ன செய்யணும்? did he drink? அப்போ கார்ட்போர்டு ஒன்று இருக்கா? ஓ சார் இருக்கு. எது? E. ஈங்கிற கார்ட்போர்டு இருக்கு. அப்போ அதை நம்ம என்ன சொல்றேன்னா என்ன சொல்ல போறீங்க? இவங்க ரெண்டு பேரும் பஸ்ல ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க சார். இவங்க ரெண்டு பேரும் நம்மளுக்கு எப்படி தெரியுவாங்க பாக்குறதுக்கு? ரெண்டு பேரும் ஒன்றிணைஞ்ச மாதிரி. என்னது அது? வெண்ட். வெண்ட். ஆனா உண்மையிலேயே அவங்க ஒரு ஆளா? இல்ல சார். ரெண்டு யார் பேர். யாரு? டிட் கோ. டிட் கோன்னு ரெண்டு பேர் இருக்காங்க. டிட் கோன்னு ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க ஃப்ரீயா காய்ச்சிட்டு போவாங்க, ஒன்னா இருப்பாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? அடுத்த ஸ்டாப்ல என்டி வந்துட்டாங்க சார். அந்த ஆன்டியை நம்ம யாருன்னு நினைக்கிறோம்? நொட்னு நினைக்கிறோம் சார். நொட்டுன்னு நினைக்கிறோம். இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஏன் தூர போயிட்டாங்க? என்டி வந்து நொட்டு வந்து ஆன்டி வந்துட்டு தூரத்தானே போகணும், மாட்டிக்குவாங்களே, தெரியாத மாதிரி போகணும். நொட் வந்துட்டாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் இணைய முடியாது. பிறகு வேண்டாம், நீங்க என்ன செய்யலாம்? அவங்க ரெண்டு பேரும் கழிச்சு அவங்க ஒன்னாயிடலாம் சார். ஒன்னாயிரலாம். டிட் நாட் கோவாவும் இருக்கலாம், இல்லனா டிட்ன்ட் கோவாவும் இருக்கலாம் சார். இருக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் ஃபிட் ஆயிரும். அவர் ஆனா தனியா தான் இருப்பார். அவர் வந்து சேருவார். அவரையும் சேர்த்துக்குவாங்களா? இவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்டி சேர்க்க முடியுமா? இல்ல சார். he didn't go எல்லாம் சேர்க்கவே முடியாது. ரைட். என்னாச்சு அதுக்கப்புறம்? அப்புறம் என்டி இறங்கி போயிட்டாங்க சார் அடுத்த ஸ்டாப்ல. அதாவது ஆன்டினா நம்ம யாரை யோசிக்கிறோம்? நாட் இல்லாம போயிட்டா இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? இப்படி தனிச்சு இருக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் டக்குன்னு ஓடி வந்து வெண்ட் ஆயிடுவாங்க சார். ஒன்னா சேர்ந்துருவாங்க இல்லையா? கிளியரா பிரசாந்த்? ஓ சார். ஓகே பிரசாந்த், தேங்க் யூ வெரி மச் பிரசாந்த். தேங்க் யூ சோ சார். சிம்பிள் பாஸ்ட்ங்கிற வாக்கியத்துல நம்ம இல்லைன்னு சொன்னா he did not come todayன்னு போடுறோம். அப்போ அந்த நொட் வந்து ஒரு பலகை மாறி டிட்டும் கம் வந்து காந்தமும் இரும்பையும் போல ரெண்டு பேரும் ஒட்டிக்குவாங்க. அதனாலதான் டிட் கம்னு எழுத முடியாது. he did come todayன்னு எழுதக்கூடாது. சோ நடுவுல நொட் போட்டுட்டோம். கேள்வி கேட்கிறோம். didn't, அதை நான் சொன்ன ஆன்டி அவங்களுக்கு காய்ச்சிக்கிட்டாங்க, அப்படியும் இருக்கலாம். இல்லாடி சாரி, ஓகே, இதை எழுதிக்கோங்க. he came today
அவன் இன்று வந்தான். அவன் இன்று வந்தான். அவன் இன்று வந்தான். she did cook னு எழுதுறது இல்ல, ஓகேவா? அப்படி எழுதுறது இல்ல. he did not come today. அவன் இன்று வரவில்லை. அவன் இன்று வரவில்லை. இல்லனா he didn't come னு சொல்லலாம். he didn't come today னு சொல்லலாம். he didn't come ரெண்டு ஒண்ணு தான். கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? did he come னு வரும். did he come னு வரும். ஓகேவா? ஓகே தானே? ஓகே. he came today. அவன் இன்று வந்தான். he did not come today அல்லது he didn't come today. அவன் இன்று வரவில்லை அப்படின்னு சொல்லலாம். ரைட். இப்போ இந்த வீடியோ ஒன்று போகும். இந்த வீடியோ போகும்போது முதல் வாக்கியம் வரும்போது அதனுடைய கேள்வியை நீங்களாவே டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். பிராக்டிஸ் பண்ணுங்க தனியா. I saw it, did you see it? I ate it, did you eat it? I bought it, did you buy it? I wrote it, did you write it? I went there, did you go there? I wrote there, did you wrote there? I struck it, did you strike it? I wrote it, did you write it? I broke it, did you break it? Sorry. I made it, did you make it? I had it, did you have it? I grabbed it, did you grab it? I chose it, did you choose it? I lost it, did you lose it? I heard it, did you hear it? I cheered it, did you cheer it? Did you? Did he? Did I? Did she? Did we? Did they? Past simple questions we say. Did you? Did he? Did I? Did she? Did we? Did they? Past simple questions we say. I felt it, did you feel it? I read it, did you read it? I rang it, did you ring it? I sang it, did you sing it? I sent it, did you send it? I spent it, did you spend it? I meant it, did you mean it? I kept it, did you keep it? I fought it, did you fight it? I bit it, did you bite it? I learned it, did you learn it? I earned it, did you earn it? I swore it, did you swear it? I wore it, did you wear it? I won it, did you win it? Now it's time for the chorus, sing it. Did you? Did he? Did I? Did she? Did we? Did they? Past simple questions we say. Did you? Did he? Did I? Did she? Did we? Did they? Past simple questions we say. Did you? Did he? Did I? Did she? Did we? Did they? Past simple questions we say. Did you? Did he? Did I? Did she? Did we? Did they? Past simple questions we say. ஓகே. ஸோ இந்த சாங் போகும்போது உங்களால சொல்ல முடியுமா அந்த குயிக்கா? இல்லையா? he bought it, I bought it, did I buy it? குயிக்கா சொல்ல முடியுமா? அந்த you have to practice. ஸோ குரூப்ல போடுறேன், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கஷ்டம்னு நினைக்கிறவங்க you have to practice at home. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அது கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் உங்களால. நான் சொல்றது விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, இதை சொல்லும் போது நான் கொஞ்சம் ஒருத்தரம் போட்டு காட்டுறேன். முதலாவது போகும்போதே அடுத்தது உங்களால சொல்ல முடியணும். Did you eat it? I bought it. Did you buy it? I wrote it. Did you write it? ரைட்டா? சோ அந்த மாதிரி சொல்லி பழகணும். பிராக்டிஸ். சாங்க போடுங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னு போவையிலே அடுத்தது சொல்லி பாருங்க. So that is most important. So practice. Buy it, give it, take it ன்னு சொன்னா take it. So listen. செவி மடுங்க, அவங்க சொல்றதையும் செவி மடுத்துக்கோங்க. Okay, that is most important.
Okay. She told you, இதில் சிம்பிளான ஒரு பாடம், மிக இலகுவான பாடம். She told you, அவள் உனக்கு சொன்னாள். அப்போ right, we'll go with someone, then it will be easier. Yeah, எழுதி கொள்ளவும் ஈஸியா இருக்கும். நான் நிறைய கொடுக்கல இன்னைக்கு, இந்த சின்னதா தான் இதை சொல்லி கொடுக்க போறேன். Okay, I'm going with Fatima. Ria, can you switch on your mic, Ria? Assalamualaikum sir. Alaikum salam. She told you. கேள்வி கேட்டா எப்படி சொல்லுவீங்க? Did she told you? Did she told வர முடியுமா? பிச்சி எடுத்துட்டோம். Did she Tell you? Sorry, sir. மறக்க கூடாது. ஓகேவா? அதுதான் சொன்னேன். மிஸ்டேக் நடக்கும். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அது ஒன்றும் மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கான தவறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நடக்கலாம், நோ ப்ராப்ளம். எனக்கு கூட நடக்கலாம் அந்த மாதிரி பிள்ளைகள். Did he came today அப்படின்னு சொல்லலாம், நோ ப்ராப்ளம். அதெல்லாம் யோசிக்காங்க, திருத்திக் கொள்ளணும், அவ்வளவுதான். ரைட்? Okay. Didn't she tell you னா என்ன அப்போ? அவ உங்கள்ட்ட சொல்லலையா? சொல்லலையா? கேள்வி போட்டா அவன் என்ன உங்களுக்கு சென்னான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன? ஓகே, பாருங்க. What did she tell you? சொல்லுங்க. இப்ப முதலாவதுலன்னு சொல்லிட்டு வாங்க பாப்போம் அழகா. She told you. ஓகே. அவ உங்களுக்கு சென்னா. அவங்களுக்கு சென்னா. ஓ, சென்னா இல்ல. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே. Did she tell you? அவ உங்களுக்கு சென்னாவா? சொல்லுங்க. Did she? சொல்லுங்க. Did she? Did she? Did she tell you? சொல்லுங்க. Did she tell you? What did she tell you? What did she tell you? உங்களுக்கு என்ன சென்ன? இல்லையா? உங்களுக்கு என்ன சென்ன? உங்களுக்கு என்ன சென்ன? What did she tell you? Didn't she tell you? அவ உங்களுக்கு சொல்லலையா? ஓகே. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா சொல்ல முடியுமாமா? She told you. ஓகே. அவ உங்களுக்கு சென்னா. Did she tell you? அவ உங்களுக்கு சென்னாவா? What did she tell you? அவ உங்களுக்கு என்ன சென்னா? Didn't she tell you? அவ உங்களுக்கு சொல்லலையா? வெரி குட். Thank you மா. இன்னொருத்தர் பாப்பா எழுதிக்கோங்கம்மா. மத்தவங்க நம்ம இப்போ மத்த மொழியிலையும் கேட்டுக்குவோம், அப்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? பிரவீன், மேபி பிரவீன், can you come online? பிரவீன் வர முடியுமா? பிரவீன் கை தூக்கி இருக்கீங்க. பிரவீன். Yadurshi, okay. Yadurshi, come on quickly. Good evening sir. Good evening Yadurshi. நீங்க சொல்லுங்க பாப்பா, உங்க ஊர்ல எப்படி சொல்லுவீங்க? அழகா சொல்லுங்க பாப்பா, மத்தவங்க எழுதிக்கொள்ளுங்க. She told you. Okay. அப்படினா அவள் உனக்கு சொன்னாள். Did she tell you and sir? அவள் உனக்கு சொன்னாளா? Okay. What did she tell you and அவள் உனக்கு என்ன சொன்னா? Didn't she tell you னா அவள் உனக்கு சொல்லலையா? ஓகே. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா ஆக்கி பாப்போமா? She told you, ஸ்பீடா சொல்லுங்க. She told you. அவள் சொன்னா. Did she tell you? Did she சொல்லுங்க. சொன்னாவா? Did she tell you? சொல்லுங்க இங்கிலீஷ்ல. Did she tell you? ஸ்பீடா ஆக்குங்க. Did she tell you? இன்னும் கொஞ்சம். Did she tell you? One more time. உங்களோட குரல் நல்லா இருக்கு. இன்னும் one more time please. Did she tell you? அது நிப்பாட்டணும். அதுதான் பிராக்டீஸ் பண்ணு. You have to practice. Did she tell you? Come on again once more. Did she tell you? விட மாட்டேன். திருப்பி. Did she tell you? What did she tell you? சொல்லுங்க பாப்பா. What did she tell you? What is did tell you? What did she? மத்தவங்களும் பிராக்டீஸ் பண்ணணும். நானும் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் பிராக்டீஸ் பண்ணல. You have to practice at home. சத்தம் கேட்கணும் வீட்ல. அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, உம்மாவுக்கு, வாப்பாவுக்கு, நானாவுக்கு, தாத்தாவுக்கு, அக்காவுக்கு, தாத்தாவுக்கு கேட்கணும். அடே நம்ம பிள்ளை இங்கிலீஷ்ல பேசுதுங்கிற சத்தம் கேட்கணும். That is the spirit. What did she? So what did she tell you னு சொல்றதை விட what did she tell you? சொல்லுங்கம்மா once more. What did she tell you? What did she tell you?
What did she tell you? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். உங்களுக்கு சொல்லலையா? பாருங்க இவ்வளவு ஃபிட்டா இருந்து உங்களுக்கு சொல்லலையா? Didn't she tell you? Didn't she tell you? Didn't she tell you? Okay, very good ma, very good, no problem. Okay, good. Okay ma, okay. One more time. எழுதிக்கோங்க, மத்தவங்க எழுது வரை இருக்கிற சிலர் சொல்லுவாங்க எழுத கிடைக்கல சார், நீங்க குயிக்கா எடுத்துட்டீங்க சார்னு பிறகு ஏசுவீங்க, எனக்கு தெரியும். So that's why I'm going slowly. So Rupika, Dushmika. Rupika and Dushmika, quickly come online. Rupika இருக்கீங்களா இல்லையா? Good evening, sir. Good evening, Rupika. சொல்ல முடியுமா குயிக்கா Rupika? Good evening, sir. Good evening. சொல்லுங்க. She told you. அவள் உனக்கு சொன்னாள். Did she tell you? அவள் உனக்கு சொன்னாளா? Rupika, What did Rupika, did she tell youங்கிறது ஒரு கேள்வி. ஒரு கேள்வி மாதிரியே நம்ம கேட்டு பழகணும். இங்கிலீஷ் இஸ் an action language இல்ல? Did she tell you? Did she tell you? சும்மா சொல்லக்கூடாது. ஓகேவா? கேள்வி மாதிரியே கேட்கணும். ஓகே? Go on. சொல்லுங்க. Okay. What did she tell you? Speed ஆக்குங்க. அவள் என்ன சொன்னாள்? Speed ஆக்குங்க. Didn't she tell you? அவள் உனக்கு சொல்லவில்லையா? சொல்லலையா? சொல்லவில்லையாவெல்லாம் தேவையில்ல. சொல்லலையா? அவ்வளவுதான். நம்மளுக்கு தெரிஞ்ச தமிழ் அவ்வளவுதானே. சொல்லலையா? Okay? Okay. Thank you ma. Thank you very much. Okay. One more example. I'm going with Dilshani. Dilshani, can you switch on your line? Dilshani, quickly. Yes, sir. Good evening, sir. Good evening. எப்படி இருக்கீங்க? Yes, sir. Fine, sir. Where are you from, Dilshani? Pandila Candy, sir. Candy. Okay. Yes, sir. Okay. Dilshani, சொல்லுங்க பாப்போம். Ravi took it. மாத்த முடியுமா? Oh, sir. சொல்லுங்கம்மா. துக்க மாட்டேனோ. எப்படி சொல்லுங்க? Did take. எப்படி சொல்லுங்க? கேள்வியை மாத்துங்க. Did Ravi take it? Did Ravi take it? Okay, sir. Take it. Did Ravi take it? கேளுங்க. Did Ravi take it? Very good. என்ன எடுத்தான் ரவி? இல்லாட்டி எப்ப எடுத்தான்? When did Ravi take it? நான் இப்போ அது கொஞ்சம் வித்தியாசமா பார்த்திருக்கேன். Who took it? யார் எடுத்ததுன்னு போட்டிருக்கேன். Who took it? அப்ப did எல்லாம் தேவையில்ல. ஓகேவா? அந்த இடத்துல Ravi take it. இப்போ சொல்லுங்க பாப்பா, அழகா மத்தவங்க எழுதி கொள்ளட்டும். Ravi took it. Ravi அதை எடுத்தான். Did Ravi take it? Ravi அதை எடுத்தானா? When did Ravi take it? அவன் ரவி எப்போது எடுத்தான்? Who took it? யார் எடுத்தது? யார் அதை எடுத்தது? அப்படி இல்லல, பாட்டு இல்லையா? Okay, very good ma. Thank you very much. Very good. Nice voice. Clear sound. Thank you very much. Okay ma. Okay, very good. Who is there? I'm going with Zuna, grade 7 Zuna. Good evening, Zuna. Hello, sir. Hello, how are you? Sir. I'm fine. விட மாட்டீங்கனா, லிங்க் அனுப்பாட்டிங்க கேட்டு வாங்கிடுவீங்கனா? முடியுமா உங்களுக்கு இது சொல்ல? Yes. Very good speed. I like you. சொல்லுங்கம்மா. Ravi took it. Okay. Ravi அதை எடுத்தான். Did Ravi take it? Ravi அதை எடுத்தானா? When did Ravi take it? எப்போது ரவி அதை எடுத்தான்? Who took it? அதை யார் எடுத்தது? Oh, so cute, so nice. I am so happy. Okay va? Very good. Thank you. Okay, very good. Thank you ma. Thank you for coming. Okay. Nice இல்லையா? முதியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை படித்துக் கொள்ளலாம். No problem in it. Okay, once more I am going with Amna. Yes, sir. முதியவர்களோட அம்னா கோச்சிக்கிட்டீங்களா இல்லையா? உங்களை சொல்லல இல்லையா? என்ன சொன்னேனா? ஓகேவா? Okay, sir. Okay. சொல்லுங்க பாப்பா இத குயிக்கா. Ravi took it. Ravi அதை எடுத்தான். Did Ravi take it? Ravi அதை எடுத்தானா? When did Ravi take it? Ravi அதை எப்போது எடுத்தான்? Who took it? யார் அதை எடுத்தது? அப்போ ரவி எதை எடுத்தான் எப்படி கேப்பீங்க? What
Ravi take it? what did Ravi take it வரக்கூடாது. அப்போ கவனமா இருக்கணும். அதான் நான் அதை கேட்டேன். what did Ravi take னு மட்டும் தான் சொல்லணும். ஓகேவா? Okay, sir. ஓகேமா, thank you. Right, Thank you, sir. last part of this. நான் இன்னைக்கு சின்ன பாடம் ஒன்று தான் எடுத்தேன். ஏன்னா நான் லேட் ஆகி தொடங்கினேன். So we have to finish quickly. அதனால நிரோஷினி மேபி. Shamini, I am going with Shamini. Shamini. Sir, good evening, sir. Good evening. How are you? I'm fine, sir. Okay ma. Rani cooked it. சொல்லுங்க பாபு. Cook. Rani. Sorry, sir. Okay, சொல்லுங்க பயப்படாதீங்க. என்ன பதட்டமா இருக்கு? Don't worry. Be cool. ஒன்னும் அவசரம் இல்ல. தண்ணி தரவா கொஞ்சம் தண்ணி? இல்ல, sir. அப்ப நான் குடிக்கிறேன். சொல்லுங்க. Did Rani cook it? Did Rani சமைக்கலன்னு சொல்லணும் முதல்ல இல்லையா? சமைக்கல. ராணி பரவாயில்ல, நான் கொஞ்சம் மாறின கேள்விகளை போட்டிருக்கேன் பாருங்க. Why did Rani cook அப்படின்னா என்ன? ராணி என்ன சமைச்சா? ஓகே, அடுத்து பாருங்க, யார் சமைத்தது? Who did cook it போட்டு பிழை போட்டிருக்கேன். ஏன் பிழை போட்டிருக்கேன்? சார் டிட்டும் குக்கும் பக்கத்துல வரனால வரக்கூடாது. நெருப்பும் பஞ்சும் பத்திக்கொள்ளும் அப்படியா? ஓ சார். பஸ்ல கதை பாத்தீங்க தானே? ஓ சார். அந்த மாதிரி தான் இல்லையா? அப்ப என்ன ஆயிரும் நினைக்கிறீங்க? குக்டு மாறிடும் சார். அப்போ who cooked it இல்லையா? இப்ப இந்த வாக்கியம் நாளை அழகா தெளிவுபடுத்திட்டு போங்க. பிழையானது ஏன் பிழைன்னு சொல்லுங்கம்மா குயிக்கா. ராணி cooked it. ராணி இதை சமைத்தால். why did Rani cook அப்படின்னு சொன்னா ராணி ஏன் சமைத்தா? ராணி என்ன சமைச்சால்னு கேட்டா எப்படி கேப்பீங்க? what did Rani cook? ஓகே. who did cook அப்படின்னு போடுறது இல்ல. who did cook it அப்படின்னு போடுறது இல்ல. ஏன்னு சொன்னா டிட்டும் குக்கும் பக்கத்துல வரது இல்ல. அதாவது இங்க வந்திருக்கணும், ராணி வந்திருக்கணும். ஆனா ராணி இருக்க முடியாது. ராணியத்தானே யாருன்னு கேக்குறாங்க இல்லையா? அப்ப அவங்க ராணி காணாம போயிட்டாங்க. அப்போ டிட்டையும் குக்கியும் என்ன செய்யணும்? குக்டுன்னு மாத்தணும். ஓகே, வெரி குட். அப்போ என்னது? who cooked itனா யாரு சமைத்தது? யார் அதை சமைத்தது? ஓகே, thank you மா. thank you very much. Thank you, sir. Okay மா. பதற்றப்பட வேணாம், பயப்பட வேணாம். Don't worry. Right, நேத்து நம்ம படிச்சோம் will have to. நான் இத மட்டும் சொல்லி தரேன் இன்னைக்கு. நாம நேத்து படிச்சோம் will have to ஒன்னு. அந்த மாதிரி இறந்த காலத்தோட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்னை மட்டும் படிச்சிட்டு இன்னைக்கு நிப்பாட்டலாம். had to எழுதிக்கோங்க. had to வேண்டி ஏற்பட்டது. இப்போ இன்றைக்கு நூறலியல உள்ளவங்க எல்லாம் போராட வேண்டி ஏற்பட்டது அல்லது போராட்டத்துக்கு போக வேண்டி ஏற்பட்டது. விரும்பி போறதில்ல யாரும் இல்லையா? போக வேண்டிய கட்டாயம் நாம் இருக்கிறோம். செய்துதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை இல்லையா? போக வேண்டி ஏற்பட்டது. எனக்கு போன வெள்ளிக்கிழமை கிளாஸை நிறுத்த வேண்டி ஏற்பட்டது. வேற ஏதோ ப்ராப்ளம்னால எனக்கு நிறுத்த வேண்டி வந்தது. இன்று கிளாஸை 6:30க்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டி வந்தது. அந்த மாதிரி சொல்றதுக்காக நான் யூஸ் பண்றது had to. ஒரு உதாரணம் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். you had to pay. நீ உனக்கு செலுத்த வேண்டி வந்தது. நீங்க போயிட்டு ஒரு வெஹிக்கிள் இடிச்சு விட்டுட்டீங்க, ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, சும்மா வரையலுமா? you had to pay. உனக்கு செலுத்த வேண்டி வந்தது. you என்பதை விட ஐ போட்டிருந்தா நல்லா இருக்கும். I had to pay. எனக்கு செலுத்த வேண்டி வந்தது. I had to pay. எனக்கு செலுத்த வேண்டி வந்தது. நான் யாருக்காவது பணம் செலுத்த வேண்டி வந்தது. ஓகேவா? ஏற்பட்டது. பாருங்க, we had to protest. நாங்கெல்லாம் போராட வேண்டி வந்தது. போன வீக்கெல்லாம் நாங்க போராடணும். பாதையில் இறங்கி, நகரத்தில் இறங்கி we had to protest. போராட வேண்டி ஏற்பட்டது. ஆசைப்பட்டு செய்வதில்லை, தவிர்க்க முடியாதது. ஓகேவா? இதெல்லாம் விரும்பி செய்யறதில்லை, பட் செய்யணும், வேற வழி இல்லை. had to. we had to stop online classes. அப்ப இது என்ன சார்னு கேட்க கூடாது. ஓகேவா? என்ன செய்துகிட்டு இருக்கோம்? we had to stop online classes in schools. பாடசாலைகளில் ஆன்லைன் வகுப்புகளை நிறுத்த வேண்டி ஏற்பட்டது, நிறுத்த வேண்டி வந்தது. சோ will have to ஒரு ஃபார்மேட் நேத்து சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அந்த மாதிரி ஒன்று. ஓகே, everyone had to come.
எல்லோருக்கும் வர வேண்டி ஏற்பட்டது, கட்டாயமாக்கி இருந்தாங்க, ஸ்கூல்ல வர சொல்லி இருந்தாங்க. so everyone had to come. had to உடன் பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கும். everyone had to come, எல்லாருக்கும் வர வேண்டி ஏற்பட்டது. he had to take a decision, அவனுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டி ஏற்பட்டது. அவன் ஏன் இப்படி செஞ்சான்? he had to take a decision, அவனுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டி ஏற்பட்டது. அப்போ தலைப்புக்கு கீழே போட்டுக்கோங்க, வேண்டி ஏற்பட்டது, வேண்டிய சூழ்நிலை உருவாகியது, வேண்டிய சூழ்நிலை உருவாகியது. Yeah, you can join my WhatsApp group, no problem. Okay, had to. I'm going with Darshi. Darshi, can you switch on your mic, Darshi? No. எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க, நான் அர்த்தம் சொல்றேன். வேண்டி ஏற்பட்டது. Okay, I am going with Shyamala. Can you switch on your mic, Shyamala? Good evening, sir. Good evening. இன்னைக்கு கொஞ்சம் பெருமையோட பேசலாம். ஓகேவா? Hello, can you hear me? Okay, sir. Okay, பயப்படாம பேசணும். ஓ சார், கேக்குது சார். Okay, you had to pay அப்படினா என்ன? இப்ப had to னா என்னன்னு புரிஞ்சா? உனக்கு had to என்பது வேண்டி ஏற்பட்டது. ஓகே, அதாவது நம்ம விரும்பி செய்யல, விரும்பியோ விரும்பாமலோ செய்ய வேண்டி ஏற்பட்டது. that is had to யூஸ் பண்றது. ஓகேவா? ஓகே சார். ஓகே, அப்ப சொல்லுங்க பாப்பா, you had to pay னா என்ன? உனக்கு செலுத்த வேண்டி. ஓகே, மேபி சிக்னல் ப்ராப்ளம் இஸ் தேர். கேக்கலையாமா? கேக்குது சார். ஓகே ஓகே, கட் ஆகுது எங்களுக்கு. ஓகே, அடுத்தது we had to protest அப்படினா என்ன? எமக்கு போராட வேண்டி ஏற்பட்டது. சும்மா நார்மலா பேசுற தமிழ்ல சொன்னா. போராட வேண்டி வந்துச்சு. இருந்துச்சு. யா, எங்களுக்கு போராட வேண்டி வந்துச்சு, போராட வேண்டி இருந்துச்சு, அதுதான் அது. ஓகேவா? வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஓகே, சாதாரணமா நீங்க வீட்டுல சொல்றதுதான். அம்மாவுக்கு சோம் இல்ல, சோ ஐ ஹேட் டு குக், எனக்கு சமைக்க வேண்டி வந்துச்சு. ஓகேவா? ஓகே சார். பிரின்சிபல் வர சொல்லி இருந்தாரு, ஐ ஹேட் டு கோ டு தி ஸ்கூல். ஓகேவா? விரும்பியா போறோம், வர சொல்றாரு, போக வேண்டி இருக்கு இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எவ்ரிவன் ஹேட் டு கோ. எல்லோருக்கும் வர வேண்டி இருந்தது. வர வேண்டி இருந்தது, வர வேண்டி வந்துச்சு, வர வேண்டி ஏற்பட்டது, தவிர்க்க முடியாது இல்லையா? ஓகே ஓகே. he had to take a decision. அவனுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டி இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? one more example please. we had to play. we had to play. ஓகே, வெரி குட். எங்களுக்கு விளையாட வேண்டி இருந்துச்சு, வந்துச்சு. அது சாதாரணமா அப்படி சொல்ற, விளையாடுறா, ஐயோ எங்களுக்கு விளையாட வேண்டி வந்துருச்சு, எங்களுக்குன்னா விருப்பமே இல்ல விளையாட, என்னதான் செய்ய, விளையாட வேண்டி வந்துருச்சு. ஓகே, சொல்லலாம் சிலர் இல்லாதவங்க இல்லையா? ஓகே, குட் குட், வெரி குட். ஓகே ஓகே, பொதுவா நம்ம ஹேட் டு பாவிக்கிறதமா விருப்பம் இல்லாமல் நம்ம செய்யற விஷயங்களுக்கு தான் கூடுதல். ஐ ஹேட் டு கோ டு தி ஹாஸ்பிடல், எனக்கு ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டி வந்துச்சு. ஓகேவா? ஓகே சார். ஓகேமா, ஓகே ஓகே, thank you very much. ஓகே, so had to என்பது வேண்டி ஏற்பட்டது. நான் once more சொல்றேன், you had to pay, உனக்கு பணம் செலுத்த வேண்டி ஏற்பட்டது. you had to protest, உனக்கு போராட வேண்டி ஏற்பட்டது. சாரி, நமக்கு, எங்களுக்கு போராட வேண்டி வந்துச்சு, ஒன்னும் செய்ய வழி இல்ல. I had to hit him, அடிக்க வேண்டி வந்துச்சு, வேற வழி இல்ல, ஒன்னும் செய்ய வழி இல்ல. யா, everyone had to come, எல்லாருக்கும் வர வேண்டி வந்துச்சு.
I had to take a decision. Sorry, he had to take a decision. அவனுக்கு ஒரு முடிவு எடுக்க வந்துச்சு நடந்தது. I had to, what do you call, I had to go cook again. திருப்பி சமைக்க வேண்டி வந்துச்சு. நிறைய விசிட்டர்ஸ் வந்துட்டாங்க. So I had to cook again. மீண்டும் சமைக்க வேண்டி வந்தது. ஓகேவா? I had to bear up. தாங்கிக் கொள்ள வேண்டி வந்தது. I had to stop the class. I had to postpone the class. எனக்கு வகுப்பை காலம் தாழ்த்த வேண்டி ஏற்பட்டது. We had to protest. போராட வேண்டி ஏற்பட்டது. ஓகேவா? சோ எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிராக்டிஸ் பண்ணுங்க. You have to practice. சோ அடுத்து நான் ஒரு விஷயம் சேர்க்க நினைச்சேன். அது இப்போ டைம் போதாது. So I am not doing those things. We can discuss that later. அது முக்கியமான பாடம். அப்படி குயிக்கா சொல்ல முடியாதனால I am going a little bit faster and I am not teaching that today. So yeah, I'm not going to teach it. Oh, sorry. So that is going to be the end of the lesson for today. So next week புதிய பாடமுடன் சந்திக்க போகிறோம். So மரம் வளருங்கள். கடைசி நேரத்திலும் உங்களுக்கு உயிர் கொடுப்பது நான் அடிக்கடி சொல்றது இல்லையா, ஒவ்வொரு நாளும் சொல்றது, ஒவ்வொரு நாளும் கிளாஸ்ல சொல்றது, மரம் வளருங்கள். உங்களுக்கு கடைசி நேரத்திலாயினும் மூச்சை கொடுப்பதற்கு, உங்களை தாங்கி பிடிப்பதற்கு உங்களோட இருக்க போது நீங்க வளர்க்கிற ஒவ்வொரு மரமாகத்தான் இருக்கும். So thank you very much for joining us, everyone. We'll meet you next week. Yeah, next week class la sandikalam. Okay, thank you. Any doubts you can ask me, especially I think sir is there. டவுட் இருக்கவங்க இருந்து டவுட் கிளியர் பண்ணிட்டு போலாம். நான் இருப்பேன். ஓகேவா? Especially sir, thank you very much for joining us. Sir, கேக்குதான்னு தெரியல. Sir, நான் மைக் ஆன் பண்ணி இருக்கிறேன். If you like, you can speak, sir. If you can hear. Sir, கேக்குதா sir? கேக்குது சார். கேக்குது. இப்போது எங்களோட இணைஞ்சிருக்கிறார் ஜவுஃபர் சார், மலையகத்தின் ஒரு மாணிக்கம், இன்று இங்கு இருக்கும் பல ஆசிரிய மாணவர்களின் ஆசான். ஸோ நீங்க எங்களோட இணைஞ்சிருப்பது பெரும் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்து இணைஞ்சதுக்கு. சார் உங்கள்கிட்ட இருந்து ஒரு சில வரிகள். என்ன சொல்றது சார், நீங்க இந்த லிங்க் அனுப்பியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வீடியோல வரலாம், நான் டிஷர்ட் போட்டிருக்கிறதுனால நான் இதுல இப்படி சொல்றேன். உண்மையில ஒரு டீச்சர் டீச் பண்ணக்குள்ள நாங்க பல விஷயங்களை பாக்குறது. அப்ப அதுல வந்து என்னன்னு சொல்லி கேட்டா, உங்களோட துணியா இருக்கலாம், அல்லது உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜா இருக்கலாம், அல்லது பிள்ளைகளை ஒரு பங்காளியா வச்சு கொண்டு கற்பிக்கிற ஒரு முறையா இருக்கலாம், அல்லது இந்த ஆங்கில பாடம் கஷ்டமா இருந்தது எங்களுக்கெல்லாம். இந்த மாதிரி டீச்சர் எல்லாம் இருந்திருந்தா உங்க மாதிரியான அல்லது உங்களோட கொஞ்சம் கீழே உள்ள லெவலுக்கு சரி நான்லாம் வந்திருப்பேன் துருசுசமா. எங்களுக்கு அப்படியாப்பட்ட டீச்சர்ஸ் எல்லாம் கிடைக்கல. ஆனா இப்போ உங்க மாதிரியான ஒரு பெரிய ஒரு வரம் எங்களோட சமூகத்துக்கு கிடைச்சது ஒரு பெரிய சந்தோஷம், திருப்தி. அதுக்கடுத்து இந்த பிள்ளைகளை நீங்க பங்காளியா வச்சு கொண்டு படிப்பிக்கிற விஷயம் ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த மாணிக்கம்னு சொல்றதை விட நாங்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன ஒரு துகள் ஒண்ணு தான். ஆனா எங்கட வீட்டுல எங்கட பிள்ளைகளுக்கெல்லாம் உங்களை தெரிஞ்சிருக்கு, என் வைஃபுக்கு தெரிஞ்சிருக்கு. வைஃப் வந்து சொன்னாங்க, நல்ல ஒரு இங்கிலீஷ் டீச்சர்ன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க, நிறைய கிளாஸ் எல்லாம் செய்யறாராம், நல்லா செய்யறாராம் அப்படின்ட்டு. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களோட இந்த வகுப்புல இருந்தது. நானும் இன்னைக்கு நிறைய விஷயத்த படிச்சுக்கிட்டேன். எனக்கு டைம் கிடைக்குமா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா உங்களுடைய வகுப்புல நானும் ஒரு மாணவனா இருந்து கற்றுக்கொள்வேன். அதோட எனக்கு தெரிஞ்ச நம்மட மாணிக்கங்கள் நிறைய பேர் இந்த வகுப்புல இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த அறிக்கைகளை பார்த்து, அவங்களோட பிரசன்டேஷனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்களோட எல்லா விஷயங்களும் பெர்ஃபெக்ட். ஏழுமான வரையில நானும் ட்ரை பண்றேன். எங்களோட பிஜிடிக்கு உங்களை ஒரு தரக்கா எடுத்து ஒரு இங்கிலீஷ் ரிசோர்ஸா நாங்க பயன்படுத்தணும், அதாவது எங்களோட டீச்சர்ஸுக்கும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, நீங்க இந்த துறையில இன்னும் சிறந்து இருக்கிறீங்க, இன்னமும் சிறந்து விளங்கணும்னு சொல்லி இறைவனிடம் பிரார்த்தித்து கொண்டு, உங்களுடைய நல்ல முயற்சி. இப்போ 5 ரூபானாலும் காசு வாங்குறது, டாக்டரை விட டீச்சர்ஸ்மார் காசு வாங்குறதெல்லாம் கூட நீங்க ஃப்ரீயா செய்றீங்க. இதுக்கெல்லாம் கடவுள்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு கிடைக்காது,
கிடைக்கிற டைம்ல அதை ருசிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுடைய அருமையான நெஞ்சத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நீங்க எங்களோட இணைஞ்சிருக்கிறது உண்மையிலே எங்களுக்கு அது அப்படிதான். அந்த தன்னடக்கம் ஒவ்வொருவரிடம் இருக்கும் போதுதான் நான் மேலும் உயர்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இஸ் த பெஸ்ட் டீச்சர் தேன் டீச்சர் என்பதை விட நல்ல ஒரு மாமனிதர். ஸோ அவர் இன்று இணைந்திருந்தது பெருமைப்படுகிறேன். அவரை அறிமுகப்படுத்தி வைப்பதிலும் பெருமைப்படுகிறேன். நிறைய பேர் எனக்கு தெரியும், நான் அவரை ஒரே ஒரு முறை நேரில் சந்தித்திருந்தாலும் அவரை பற்றி நிறைய கேள்விப்படுத்தியிருக்கிறேன். எனது பாடசாலை ஆசிரியர்களாக இருக்கட்டும், எனக்கு தெரிந்தவர்களாக இருக்கட்டும். ஸோ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ தேங்க்யூ சார். நீங்க சொன்ன மாதிரி என்னால் முடிஞ்ச சேவைகள் வழங்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நல்ல ஒரு என்ன சொல்றது, உணர்வு பூர்வமான என்னை போன்றவர்களை மேலும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு 2 நிமிடமாக இருந்தாலும் that is the most valuable speech I had recently. Thank you very much. எங்களுடைய சேவை தொடர்ந்து கொண்டிருக்கும். ரைட், இப்போ நம்மளுடைய நேரம். சாருக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன். பிறந்த தின கொண்டாட்டங்களின் பின் எம்முடன் இணைந்து கொண்ட ஆசிரியருக்கு மீண்டும் நன்றி கூறி நம்ம போலாம். டவுட்ஸ் இருக்கிறவங்க யூ கேன் ஆஸ்க். ஓகேவா? நான் இங்க இருப்பேன், டோன்ட் வரி. டவுட் இருக்கிறவங்க கேட்கலாம். ஐ ஆம் நாட் கோயிங் டு லீவ்.